வள்ளியம்மையம்மா திருவடி வணக்கம். சிவாயினம். நல்லா இருக்கீங்களா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலே குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, சேயோனின் பெண் செய் தொண்டர் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஐயாவே வாடுறாரு. பிடியதன் ஊரு உம்மை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கூடை வடிவினர் பயில் வழி வலம் முறையிறையே. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா, திருவடிகள் வணங்குகிறேன் ஐயா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சாந்தாமணி பாடுறாங்கம்மா. பூலியர்கோள் வெப்பொழித்த புகழியர்கோள் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த திரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் அடி போற்றி ஊழிமணி வாகனோ திருத்தாள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா, திருவடிகள் வணங்குகிறேன் அம்மா. வரவேற்புரை. அடியேன் வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், ஆன்மீகத்தை அற்புதமாக எடுத்துச் செல்லும் அருளாளர், திருவாசக அமர்வின் ஞான குருவாக திகழக்கூடியவர், மழலை செல்வங்களும் சிறு வயது முதற்கொண்டே சைவ சித்தாந்தத்தை மிகச் சிறப்பாக கற்று அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தாளமிக்க கொடையாளர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இசை ஞானி, வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஊடகவியலாளர், பாடல்களை அற்புதமாக இயற்றக்கூடியவர், பாடக்கூடியவர், வேலுண்டு வினையிலை குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார்களுக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக முருகப்பெருமானை அதிகாலையில் அனுப்பி நம்மளை மகிழ்விக்கக்கூடிய முருகன் அடிமையாக திகழும் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர், ஆன்மீகத்தை அற்புதமாக 24 மணி நேரமும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒருங்கிணைப்பாளர், சிறந்த கருத்தாளமிக்க கருத்துக்களை அள்ளித்தரக்கூடியவர் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் அடிநாதமாக திகழும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினர் மிக மிக சிறப்பானவர், தோன்றி புகழோடு தோன்றியவர், சிறந்த அருளாளர், சிறந்த பக்திமான், சிறந்த ஆன்மீக சுடர். நமது சிறப்பு விருந்தினர் திருநெல்வேலியை சொந்த ஊராக கொண்ட மாமனிதர். அவர் வளர்ந்த ஊர் நெய்வேலி. தற்போது கோயம்புத்தூரில் மிக சிறப்பாக வசித்து வருகின்றார்.
நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்கள் உலகின் தலை சிறந்த சென்னை IIT பல்கலையில் PhD முடித்து சிறந்த பேராசிரியராக திகழ்ந்து எண்ணற்ற மாணவ செல்வங்களை உருவாக்கிய மாபெரும் குருநாதர். அவர் பணி நிறைவு பெற்று எண்ணற்ற ஆன்மீக குழுக்களில் எண்ணற்ற தலைப்புகளில் பேசி அனைவரையும் கவரக்கூடிய வல்லமை படைத்தவர். தினம் ஒரு முருகன் கோவில் என்று அடியார்கள் அனைவரையும் அழைத்து சென்று முருகன் அருள் அளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஞானியாக திகழ்பவர். 1355 முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு நம்மை எவ்வித செலவும் இல்லாமல் கூட்டிக் கொண்டு சென்று தரிசிக்க வைத்து அடுத்த நாள் முருகனை நாம் அவளோடு எதிர்பார்க்க வைக்கும் மாபெரும் முருகன் அடிமை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதற்கேற்ப சிறந்த சமுதாய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவர். சுற்றுப்புற சூழலை மிக அழுத்தம் திருத்தமாக மற்றவர்களுக்கு எடுத்து கூற வல்லவர். சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர். எண்ணற்ற முருகன் குழுக்களிலும் எண்ணற்ற சிவபெருமான் குழுக்களிலும் அவர் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றி மக்களின் மனதில் இடம் பிடித்தவர். முருகன் என்றால் முத்துக்குமரன் ஐயா, முத்துக்குமரன் ஐயா என்றாலே முருகன் தான். இத்தகைய சிறப்புமிக்க சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை சேயோனின் பெண் செய் தொண்டர்கள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற சிறப்போடு அன்போடு அழைப்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா, சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா மேடை இனி தங்கள் வசம். நன்றி ஐயா. முருகா சரணம். வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொது தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வரமுறை இறையே. எழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் சேவலும் என்பேன். வேலுண்டு வினையில்லை என்ற குழுவின் சார்பாக இவ்வினயத்தில் குழுவியிருக்கும் சைவ பெருமக்களே, எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பெருங்கருணையுடன் குருவருளும் திருவருளும் கூடிய இத்திருநாளில் வேலுண்டு வினையிலை குழுவின் தலைவர் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா, ஒருங்கிணைப்பாளர்கள் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா, சிவத்திரு பிரேமா அம்மா, எப்பொழுதும் நம்மளை திருத்தம் கூட வரவேற்றுக் கொண்டிருக்கும் சிவத்திரு வள்ளியம்மை அம்மா, வாழ்த்து பாடிய பெருமக்கள் மற்றும் நம் குழுவில் உள்ள பெரும் அடியவர்கள், இணையத்தில் குடியிருக்கும் பெரியோர்கள், குருநாதர்கள் அனைவரின் பொற்பாதங்களை அடியேனது மெய் மனம் மொழிகளால் வணங்கி வணங்கி மகிழ்கின்றேன். இன்று அடியேனுக்கு சிந்திக்க தரப்பட்ட சீரிய தலைப்பு சேயோனின் பெண் செய் தொண்டர்கள். சேயோன் என்றால் நம் முருகப்பெருமான். நம்ம அந்த குழுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம குரூப்ல பெரும்பாலும் பெண் தொண்டர்கள்ங்கிற தான் நிறைய இருக்கிறாங்க. முருக தொண்டரும் இருக்காங்க, சிவன் நம்ம பொறுத்தவரைக்கும் சிவனும் முருகனும் ஒண்ணு. ஸோ அவங்க முன்னாடி இந்த ஒரு டாபிக்கை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்க எல்லாரையும் திரும்ப ஒரு பொற்பாதங்கள் பணிந்து நான் இந்த டாபிக்ல
ஒரு சில கருத்துக்களை எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பி குருவுக்கு குருவான சுவாமிநாதனை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். சிவபெருமானை உணர்வோர் திருஞான சம்பந்தர் அருளிய கோளரி பதிகம் தினமும் ஓதினால் அவர்களுக்கு நாளில்லை, கோள் இல்லை, நேரம் இல்லை, காலத்தடை இல்லை, எதுவுமே கிடையாது. ராகலா, சனி திசை, செவ்வாய் தோஷம் அதெல்லாம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் முதல் பாடல் பிள்ளையார் பாடலையும் நமக்கு வேணுங்கிற பாடலையும் பார்த்து கோளறு பதிகம் பாடாம ஒரு சைவ தொண்டனும் ஒரு சிவ தொண்டனும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம முருகப்பெருமானுக்கும், ஏன்னா சிவன் முருகனும் நமக்கு 2 பேரும் ஒண்ணுதான். முருகப்பெருமானுக்கு அப்படி ஒரு அழகான பாட்டு கந்தராலங்காலத்துல 38வது பாட்டுல நம்ம எல்லாரும் அந்த ஒரு பாட்டை பாடினால அதை ஓதி வந்தாலோ பாடி வந்தாலோ நமக்கு எப்படி சிவபெருமான் அருளுவாரோ, எப்படி நீ ராகு காலத்துல கூட நீ போய் வேலையை பாரு, அதுக்காக உன் வேலையை தடங்காது, அதுக்காக பக்தியை தடங்காது, அதுக்காக உன் தொழில் முன்னேற்றத்தை தடுக்காத, கல்யாணத்தெல்லாம் தடங்காது அப்படின்னு எப்படி ஞானசம்பந்தர் நமக்கு உணர்த்தினாரோ, பெருமாள் எப்படி நமக்கு அருளினாரோ, அதே மாதிரி முருகப்பெருமாளும் அதை அருணகிரிநாதர் மூலம் நமக்கு உணர்த்தினார். அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அந்த பாடலை சொல்லி நாம் இன்றைய உரையை நான் தொடங்குகிறேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடினே என்று நம்ம எல்லாம் பாடிட்டே இருப்போம். இந்த பாட்டை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பாட, நம்ம குழந்தைங்களை பாட வைக்கிறோம். குழந்தைங்களை தினமும் பார்த்து பாட வச்சு திரும்ப பார்க்காம பாட வச்சுட்டே இருந்தா நம்ம பார்த்து போ, அது இப்படிலாம் அந்த மந்திரம் சொல்லணும், இந்த மந்திரம் சொல்ல வேண்டாம். நம்ம எப்படி கோளர பதிகம் படிக்கிறோமோ இந்த பதிகமும் படிச்சாரு. ஒரு பதிகம் படிச்சாலே நமக்கு பல நூற்றுக்கணக்கான பலன். 2 பதிகம் படிச்சா நமக்கு என்ன பலன் வருது நம்மள மாதிரி அடிகளெல்லாம் உணர முடியும். இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கடத்தி செல்லணுங்கிறத இந்த தருணத்துல உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நம்ம குழுவோட நல்ல சிறந்த பெயர் வேலுண்டு வினை இல்லை. அப்ப முருகனை நினைச்சாலே எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். முருகன் என்றாலே நமக்கு வேலும் மயிலும் நினைவுக்கு வரும். வேலை வழங்கினாலே வேலவன் நற்பலன்கள் அருள்வாள் என்பது ஆன்மீக மொழி. வேல் வழிபாடு வினைகளை தீர்க்கும். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு தான் இருந்தது. முருகப்பெருமான் வழிபாடை விட வேல் வழிபாடு தான் இருந்தது. எங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ராஜகோபுரத்துல பெரிய வேல் இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே மயில் பலிபீடத்துக்கு முன்னாடியே ஒரு வேல் நிற்கும். நிறைய கோயில்ல சாணித்தியமிக்க கோயில்ல வேல் இருக்கும். அந்த வேலை வணங்கி அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மாலையோ இல்ல ஒரு நம்மளால முடிஞ்ச பூவோ போட்டு இல்ல வணங்கியோ தான் நம்ம உள்ள போவோம், நம்ம பெருமாளை பார்ப்போம். நம்ம குழுவும் அதே மாதிரிதான் எல்லாரும் சொல்லும் போது நம்ம வேலுண்டு வினையில இந்த சனிக்கிழமை யார் பேசுறா என்ன இதுன்னு கேட்டு அது விரும்புறதுக்கு இந்த வேலுண்டு வினையிலைங்கிற பேர் வச்சது ஒரு பெரிய சாணித்தியம் பேருங்க வச்ச முக்கிய பேருன்றது. நம்மளோட வச்ச குருமார்கள் எல்லாம் நம்ம வணங்கி மகிழணும். இந்த நேரத்துல நம்ம இதை பாத்தீங்கன்னா இங்க பெரும்பாலும் அந்த வேல் வழிபாடு பூரா நம்ம முருக வழிபாடாயிடுது. அது சுப்பிரமணியராவோ இல்ல வேல் முருகனாவோ இல்ல முருகப்பெருமானாகவோ இல்ல ஒவ்வொரு பேரும் அவர் குகன்னு 1000 பேர் இருக்கு. இந்த ஓரளவு வேலை வச்சு வணங்குற ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கத்துல இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டியில கதிரேசன் மலைன்னு உண்டு. அங்க பாத்தீங்கன்னா வேல் தான் மூலவராக இருப்பாரு. வேலாயுத மூர்த்தி தான் அங்க நம்ம முருகப்பெருமான அருள்வாரு. ஆனா இதே நம்ம இலங்கையில போனீங்கன்னா இலங்கையில வேல் வழிபாடு தான் அங்க மெயின். இன்னமும் பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற சாணித்தியமிக்க கோயில்ல வேல் வழிபாடு தான் இருக்கு. இலங்கை போறவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அது நல்லூர் கந்தசாமியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிய வந்த கதிர்காம கந்த பெருமானா இருந்தாலும் சரி, இல்ல கபிலவன கந்தன்னு ஒரு காட்டுல ஒரு கோயில் இருக்கு. எங்க போனாலும் பெரிய வேலு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கணும். ஆனா அங்குள்ள வழிபாட்டு உரிய குரு அருளாளரையும் குருமார்களையும் பாத்தீங்கன்னா வாயை கூட திறக்க மாட்டாங்க. முருகர் மேல எந்த விதமான தூசியும் எந்த விதமான நம்மளுடைய அந்த சிறு துளி உமிழ்நீர் கூட பற்றக்கூடாது. வாயை மூடிட்டு தான் அவங்க மந்திரம் சொல்லுவாங்க. ஸோ அது இலங்கையில் உள்ள இதை பார்க்கும்போது நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நல்லா வணங்குவோம். நம்ம பொதுவா இண்டிவிஜுவலா சொல்லல, வணங்குவோம் 2 இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஒரு வழிபாட்டு முறையை பார்க்கும்போது அது மிகவும் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அந்த வேலை இந்த குழுவோட பேரா வச்சிருக்கிறதுனால முதல்ல இந்த வேலையோட சிறப்பை பத்தி பார்த்துட்டு நம்ம எம்பெருமான் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பார்த்துட்டு நம்மளோட தலைப்புக்கு இன்னைக்கு போலாம். எம்பெருமான் முருகனுக்கு 6 திருமுகங்கள் இருக்கு, 12 திருக்கரங்கள் இருக்கு. ஆனா கால் மட்டும் 2 தான் இருக்கு. ஏன்னா நம்மள மாதிரி சாதாரண எளிய அடியவெல்லாம் டக்குன்னு நம்ம காலம் தான் திருவடியை பிடிச்சாதான் நமக்கு அது சிவபெருமானதாலும் சரி, நம்ம முருகப்பெருமானதாலும் சரி, பெருமானதும் சரி, திருவடி தரிசனம் கோடி தரிசனம். எப்படி கோபுர தரிசனம் கோடி தரிசனம் வரை திருவடி தரிசனம் தான் நம்மளோட திவ்ய தரிசனம். அது அந்த திருவடி தரிசனத்தை பண்ணும் போகும்போது நீங்க 12 காலம் வச்சுன்னா நமக்கே சந்தேகம், நம்ம சாதாரண மனுஷங்க எந்த காலம் பிடிக்கணும் நமக்கு சந்தேகம் வந்துடும். ஸோ அதனால பக்தா நீ பழிச்சு போகணும், அவர் 2 காலம் மட்டும்தான் காமிக்கிறாரு. அந்த 2 காலம் வச்சிருப்பாங்க. அப்ப 12 கைக்கு அவர் பாத்தீங்கன்னா 12 கையிலயும் அவருக்கு 12 பொருட்கள் இல்ல ஆயுதங்கள் இருக்கும். சிவபெருமான் பெரியவர், அவர் தான் மெயின். அவருக்காக தான் முருகப்பெருமான் வந்திருக்காரு. அவர் 11 கரங்களுக்கு அவர் ஆயுதத்தை கொடுத்துட்டாரு. ஆயுதமோ பொருளோ மாலையோ அது முருகப்பெருமானோட அடிகளா இருக்கும். முருகப்பெருமானுக்கும் உள்ள ஒரு பிரிட்ஜ். அது 12வது கரத்தை விட்டுட்டாரு. அவர் 12வது கரத்துல ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவாரோ, ஐயோ எல்லாரும் நினைச்சு முருகப்பெருமான் 12வது கை கொடுத்தேன்னா நம்ம அப்ப என்ன பண்ணுவாரோ, அந்த கையை வச்சு அபயக்கரன் நீட்டுவாரா இல்ல ஓடி போய் உதவி செய்வாரா அப்படின்னு ஒரு 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 டிஸ்கஷன் தேவர்கள் லெவல்ல பக்தர்கள் லெவல்ல நடந்துட்டு இருக்கும்போது அவரும் என்ன பண்ணாரு, சிவபெருமான் தன்னை எப்பவுமே சக்தியோட இணைச்சு அது சிவசக்தியா தான் அவர் எப்போதும் அருள் புரிவாரு. என்ன பண்ணாரு, ஒரு நேரத்துல சூரசம்ஹார போர் வர வேண்டிய சூழ்நிலை கிரௌஞ்சமலை மூலம் ஏற்பட்டது. அப்போ எப்பவுமே அம்மா கொடுத்தாதான் எதுவுமே நமக்கு ஒரு 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 முழுமை அடையும் அப்படிம்பாங்க. அது நம்ம சீர்காழியில திருஞான சம்பந்தர் திருமுலைப்பால் கொடுத்ததும் சரிதான். எந்த இடத்துலயும் பண்ணாலும் அம்மா செஞ்சா அது ஐயா செய்யறதுதான் அர்த்தம். அதே மாதிரி நான் என்ன பண்ண, சிவபெருமான் ஒரு பெரிய நல்ல சாணித்தியம் முக்கிய வேலை கொண்டு போய் உமையம்மைகிட்ட கொண்டு கொடுத்தாரு. அந்த உமையம்மை அந்த வேலை அவளோட சக்திய, பேரு சக்தி, அந்த சக்திய பூரா அந்த வேலை செலுத்தி சக்தி வேலாதான் கொடுத்தா. அதுதான் நம்ம சிக்கல்ல பாக்குறோம். 5வது நாள் நமக்கு கொடுக்கும் போது அவர் 6ஆம் நாள் பொழுது. சோ அதனாலதான் எப்பவுமே ஞான வேல் சக்தி வேல்மோ. சோ அப்ப முருகப்பெருமானை கும்பிடும் போது நம்ம முருகப்பெருமான் மட்டும் என்ன மட்டும் கும்பிடு சொல்ல மாட்டாரு. வள்ளியை கும்பிடு, தெய்வேனை கும்பிடு, மயிலை கும்பிடு, வேலை கும்பிடு, இல்ல மாலை கும்பிடு, இல்ல அப்பாவை கும்பிடு, அம்மாவை கும்பிடு, பிரம்மனை கும்பிடு, யாரை கும்பிட்டாலும் அது எனக்கு சேரும் அப்படின்பாரு. சோ அதனால நம்ம உமையம்மை கொடுத்த சக்தி வேளாலதான் அந்த 12வது கை நிரம்பி முருகப்பெருமான் செறிவூட்ட விட்ட வேலை வச்சிட்டு இருக்கிறால்தான் அவகிட்ட சிவபெருமான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி 3மே கூடி இருக்கு. 3 பேரும் ஒன்னா இருப்பாங்க. நீங்க வேலை பார்த்தாலும் சரி, வள்ளியை போய் பார்த்தாலும் சரி, தெய்வயானையை பார்த்தாலும் சரி, முழு முருகப்பெருமான நம்ம தரிசிச்சது கிடைக்கும். அந்த ஞான வேலை வணங்கினாலே நம்ம முருகப்பெருமான் அனைத்து வளங்களையும் நமக்கு அள்ளி வழங்குவார். வேலாயுத பெருமானின் வேளானது மற்றவங்க மாதிரி 3 தொழில் இல்ல 5 தொழில் செய்யும். படைத்தல், காத்தல், சித்தாந்தத்துல படிக்கிற அழித்தல், மறைத்தல், அருளல் என்று பஞ்ச கிருத்தியையும் அது பண்றது. அப்போ நம்ம ஈசனை போலவே இந்த தொழில் நடக்கிறனால்தான் நம்ம எப்பொழுதுமே நம்ம சிவபெருமானும் 5 முகத்தானோ 6 முகத்தானோ ஒன்றுதான் அப்படின்னு நம்ம சைவ பெருமக்கள் நம்ம அறுதிட்டு சொல்லி நம்ம சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒரே நேரத்துல நம்ம சந்தோஷமா போற்றி புகழ்ந்துட்டு. ஆனா நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படி அப்படின்னா, முருகப்பெருமானுக்கும் போது இடத்துல நீங்க சிவபெருமானு நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். தமக்கு செய்யும் வழிபாடுகளை காட்டிலும் தம் அடியவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளால் தான் முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு, ரொம்ப நமக்கு அருள் புரிவாரு. சோ முருகப்பெருமானின் திருப்பணிகளில அவரது புகழை பரப்பதிலேயே தங்களோட வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கானவங்க இருக்காங்க. அவங்களா சேய் தொண்டர்கள். ஏன்னா சேயோன்னா முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யறவங்க செய் தொண்டர்கள். அது எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளோட டாபிக்கோட ஆரம்பிக்க இது. நம்ம இப்போ உள்ள போறோம். நம்ம தொண்டை நாட்டுல நம்ம பிறந்த குன்றத்தூர்ல பிறந்த சோழ நாட்டு முதலமைச்சர் ஷேக்லர் பெருமானா நமக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாலமா அமைஞ்சவர். ஏன்னா அவர் அருளிய திருத்தொண்டர் புராணத்தை தான் 12வது திருமுறையா போற்றி வணங்குறோம். அதே மாதிரி திருப்புகழ் எழுதினவர் அருணகிரிநாதர். திருப்புகழ் மட்டும் எழுதல, அவர் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 நூல்கள் எழுதியிருக்காரு.
சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு எல்லாம் செங்கல்வராய பிள்ளை செங்கல்வராய பிள்ளை தனியமணின்னு அவர் போற்றப்படுறாரு. அவர் வந்து இந்த நூலெல்லாம் தொகுத்து வழங்கி 10 திருமுறை ஆக்கினார். அருணகிரிநாதர் திருப்புகழ் ஆரம்பிச்சு கந்தர் அலங்காரம், சேவல் விருத்தம், மயில் விருத்தல் வந்து முடிச்சு வேலுவப்பெல்லாம் முடிச்சு ஒரு 10 திருமுறை ஆயிடுது. அது அந்த இதுல எல்லாம் 11 திருமுறையை வந்து நக்கீரர் பாடியிருக்காரு. நமக்கு பரிபாடல் ஆசிரியர்கள் கல்லாடர் எல்லாம் 11ஆம் திருமுறை வச்சு ஐயோ நம்ம முருகப்பெருமானுக்கு 12ஆம் திருமுறை இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருச்சிக்கு பக்கத்துல தேனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சொக்கலிங்கம் பிள்ளைன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. வேச சொக்கலிங்கம் பிள்ளைன்னு அவருக்கு பேரு. வரகவி வந்து எல்லாருக்கும் அது கொடுக்க மாட்டாங்க. ஆழ்வார் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இவருக்கு கொடுத்துருக்காங்க, சொக்கலிங்கம் பிள்ளை கொடுத்துருக்காங்க. வரகவிங்கிறது அவர் எந்த விதத்துல எந்த டைப் ஆஃப் கவியையும் அவர் இயற்ற திறமை படைச்சவர். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படி சிவபெருமானுக்கு தொண்டர்கள்லாம் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்க அவ்வளவு பெரிய அந்த பழைய காலத்துல ஔவையார் காலத்துல நக்கீரர் காலத்துல ஆரம்பிச்சு இப்ப 18ஆம் நூற்றாண்டுகள பேரை பத்தி ஒரு புராணத்தை இயற்று அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் என்ன கேட்பாரு, என்னால முடியுமா, நான் சாதாரண ஆளு, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு போகும்போது முருகப்பெருமான் அவர் பார்த்து சொல்லிதான் இயற்றினது. கிட்டத்தட்ட ஒரு 66 தனியடியாரையும் ஒரு 12 தொகையார ஒரு 78 இதை வந்து நமக்கு செய்தொண்ட புராணம் அப்படின்னு ஒரு செய்யுள் எழுதினாரு. கிட்டத்தட்ட அது ஒரு 3300, அவருக்கு 6 நாளே ரொம்ப பிடிக்கும், 3333 பாடல்களை கொண்டதுதான் செய்தொண்டர் புராணம். எப்படி நம்ம வந்து பெரிய புராணத்தை படிச்சாலே நமக்கு எல்லா திருமுறையில இருந்து சிவபெருமான் காலடி வரைக்கும் நம்ம எப்படி போதும், அதே மாதிரி இந்த செய்தொண்டர் புராணத்தை நம்ம படிச்சாலே நம்ம எல்லா நம்ம திருமுறை மாதிரி இங்க திருப்புகழ் மத்த கந்த சஷ்டி கவசத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம படிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் நமக்கு. அது இதுல வந்து இதுலயும் பக்தி சுவை இருக்கும், கவித்துவம் இருக்கும், சந்த அழகு இருக்கும். இந்த இதுல இருக்கிறதுனாலதான் அவர் பேருக்கு வரகவின்னு வச்சாங்க. இவரை பத்தி ஒரு 2 மணி துளிகளை மட்டும் பேசிட்டு நீ டாபிக் நம்ம போவோம். பெண் செய் தொண்டர்கள் யாருன்னு ஏன்னா சொல்லும் போது இப்ப செய் தொண்டர்கள் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. நமக்கே அந்த காலத்து தெரியும், நிறைய ஆண் தொண்டர்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பெண் தொண்டர்கள் நமக்கு குறிப்பில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா பெண்களோட புகழ் ஈஸியா அது வெளியே வர அந்த காலத்துல விட்டாங்களான்னு தெரியல, இல்ல இவங்களே அடக்கத்தான் தெரியாது. பட் அதையும் மீறி ஒரு 4-5 பேர் வெளியே வந்திருக்காங்க. அதுல ஔவையாருங்க தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஔவையார். அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி பேச போறோம். இந்த சொக்கலிங்கம் பிள்ளைங்கிறவர் அவர் எப்படி சாணித்தியம் கிடைச்சது அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட அவர் 1896ஆம் ஆண்டு பிறந்தாரு. திருச்சி கிட்ட தேனூருங்கிற இடத்துல வந்து 9 வயசுல அவர் இலங்கைக்கு போயிட்டார். நம்ம நாட்டிலே இல்ல அவரு. அப்புறம் திரும்பி வந்து 19 வயசுல மலேசியா போய் கணக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்பவுமே அவங்க எல்லாம் எப்படின்னா முருகரையும் சிவனையும் பாடிக்கிட்டே இருப்பாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க. அது ஆட்டம் எல்லா சாணித்தியமே அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. தமிழ் நூலை படிச்சுக்கிட்டு அப்பவே தேனூர் புராணம் அதெல்லாம் நம்ம ஒரு சைவ பெருமக்கள் அதை வாங்கி படிக்கணும், இல்ல அதை கேட்டு மகிழணும். முருகூர் சிவத்தோத்திர திரட்டு, சுந்தரர் உலா அப்படிங்கிற இதெல்லாம் அவர் கலிவெண்பா, திருத்தொண்டர் போற்றி, நால்வர் அந்த அதுன்னு பல நூல்களை அவர் பாடியிருக்காரு. அப்புறம் முருகன் அடிகளாரின் பெருமைகளை பேசும் செய்தொண்டர் புராணத்தை அவர் தான் ஏற்றினாரு. இன்னைக்கு எப்படி அருணகிரிநாதரை போற்றி வணங்குறோமோ, எப்படி செங்கல்வராய எப்படி போற்றி வணங்கி நம்ம முருகப்பெருமான துதியை நம்ம பாடின்னு இருக்கோமோ, அது மாதிரி நம்ம வரகவி சொக்கலிங்க இவரை வணங்கி அவருக்கு எப்படி யாரோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா வில்லிபுத்தூர் ஆழ்வார்லயே ஒரு பெரிய ஆழ்வார். அவரை போல அந்த கவித்திரம்ங்கிற அவரையே நம்ம அருணகிரிநாதர் தோக்கடித்ததா ஒரு சரித்திரம் உண்டு. அந்த வல்லிபுத்திர ஆழ்வார்க்கு இணையானவர் தான் இவருக்கு வரகவின் பேர் வந்தது. அதுல ரொம்ப முக்கியமான பாடல் எப்படி உலகெல்லாம் ஓதற்கு அறியவன்னு நம்ம சேக்கிலார் பெருமானுக்கு நம்ம பெருமான் எப்படி எடுத்து கொடுத்தாரோ, அதே மாதிரி இங்க வந்து நிலம் என்று சொல்ல அவர் அடிக்கடி நிறைய இடத்துல நம்ம செய்தொண்டர் பயன்படுத்திருக்காரு. அதுல ஒரே ஒரு பாடலை மட்டும் அதுக்கு முக்கியமான அதோட வாழ்த்து பாடலை பாடி நம்ம இன்னைய டாபிக்கு நம்ம போறோம். வாழ்க செய் தொண்டரடி தொண்டர் எல்லாம் என செய் தொண்டரை வணங்கிதான் நம்ம உள்ள போறோம். நம்ம வாழ்க செய் தொண்டரடி தொண்டர் எல்லாம் வழி வழியே, வாழ்க செய் தொண்டர் அந்தாதி மறுநூல் மறைப்பிறவும், வாழ்க செய் தொண்டர் திருக்கூட்டமும் நெடுமாநிலமும், வாழ்க குஞ்சரி வள்ளி மயில் அயில் வாரணமே. வள்ளி வந்துடுத்து, மயில் வந்துடுத்து, அயில் வந்துடுத்து, குஞ்சரிங்கிறது நம்ம தெய்வ யானை. சோ முருகப்பெருமான சொல்லும் போதே இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க.
அப்படி பார்க்கும்போது செய் தொண்டர் புராணத்துல நம்ம தெரிஞ்ச முருக தொண்டர் எப்படி நம்ம டக்குன்னு ஔவையார சொல்லிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பழம் இது மறக்க பழனியில நடந்ததோ இல்ல ஒரு பழமுதிர் சோழ நடந்ததோ நமக்கு ஞாபகம் வரும். நாகப்பழத்துல சுட்டப்பழம் சுடலா பழம்னு. அது மாதிரி அருணகிரி நக்கீரர்னு நமக்கு தெரியும். திருத்தொண்ட அவரு திருமுருகாற்று பழைய பாடி 999 1000 ஆகி நம்ம முருகப்பெருமான் அவரையும் நாவல இது பண்ணி இந்த காப்பாத்தி அவரை 6 படை வீட்டுக்கும் 6 படைங்கிறது நக்கீரர் மூலம் தான் நம்ம ஆரம்பிச்சாங்க. இப்படி நிறைய பேர் அருணகிரிநாதர் அவரை பத்தி நம்ம எப்பவும் பேசிட்டே இருப்போம். இது மாதிரி நிறைய இருக்கும்போது பெண்கள்ல ஒரு 4 பேர் தான் நமக்கு தெரிஞ்சு இருக்காங்க. ஔவையாரை விட்டுருவோம். முக்கியமான 2 பேரை பத்தி இப்ப நம்ம சொல்லுவோம்னா, ஒருத்தங்க பேர் முருக அம்மை. அம்மா முருக ஐயாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். முருக அம்மைங்கிறது ஒரு பெரிய முக்கியமான பேர். அவங்களோட கதையை கேட்டாலே அந்த கதை கேட்டாலே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் இன்னைக்கு. இன்னொருத்தங்க பேர் ஆண்டவன் பிச்சை. அந்த ஆண்டவன் பிச்சைங்கிறவங்க பாட்டெல்லாம் நம்ம இன்னைக்கும் நம்மள அறியாமலே பாடிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் இருக்கோம். நம்ம அவங்க 2 பேரையும் நினைவு கூறுறதே இன்றைய சனிக்கிழமையோட ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. முருகம்மை முதல்ல முருகம்மையை பத்தி ஒரு சில மணித்துளிகளை நமக்கு அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம். முருகம்மைங்கிறவங்க ஒரு பெரிய பக்திமான். வேற பேரே முருகன்னு முருகம்மைன்னு வச்சிருக்கு. 15ஆம் நூற்றாண்டுல இவங்க ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஔவையார் அடுத்த ஒரு பெரிய பெண் தொண்டர். அவங்க 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காங்க. அதனால அவங்கள பத்தி நம்ம எப்படி நம்மளோட சுந்தரரும் சரி ஷேக்லாரும் சரி அடியாருக்கு அடியேன்னு பாடுவாங்க. நம்ம 39வது பாடல் நம்ம சுந்தரர் 7ஆம் திருமுறையிலையும் ஒவ்வொரு அடிகளாரை பத்தியும் பாடி பெருமை சேர்ப்பாரு 63 நாயன்மார்கள். அதே மாதிரி நலன் நிகழும் முருகம்மை அடியார்க்கும் அடியே எப்படி நம்ம திருத்தொண்டர்ல நம்ம படிக்கும் அதே மாதிரி இவங்களை இப்படிதான் போடுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே நம்ம முருகம்மைய வணங்கி அது நேரம் முருகரோட திருவடிக்கு போற சம்மதம் ஆகுது. நலந்திகழும் முருகம்மை அடியார்க்கும் அடியேன்னு அவங்களை போற்றி பாடுறாங்க. நம்ம பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க. நம்ம வணங்குற பாம்பன் சுவாமிகளே எனக்கு முருகம்மை மாதிரி எனக்கு ஒரு பலத்தை கூட, முருகம்மைய மாதிரி எனக்கு ஒரு பாடுற சக்தியை கூட, முருகம்மைக்கு கொடுக்குற இதெல்லாம் கொடுக்குன்னு அவர் முருகம்மைய பத்தி நிறைய உருகி 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 அவர் நமக்கு சொல்லி கொடுத்து நிறைய பாடியிருக்காரு. அவர் இப்படிப்பட்ட சிவனடியார் 63 நாயன்மார்ல காரைக்கால் அம்மையாருக்கு தனி இடம் இருக்கோ அது மாதிரி முருகப்பெருமான் கிட்ட நம்ம முருகம்மைக்கு தனி இடம் இருக்கு. இதுல பாம்பன் சுவாமிகள் முருகம்மையரை பாடி இருக்கிறார். முருகா என்று அழைப்பது மகா மந்திரத்தை ஓதுவதாகும். எப்படி வேலும் மயிலும் துணை சொன்னா ஒரு மந்திரமோ, இப்ப நிறைய சரவண பவான்னு சொன்னா எப்படி மகா மந்திரமோ அது மாதிரி முருகா ஒண்ணுமே நமக்கு தெரியாது. நமக்கு கேள்வி ஞானம் இல்ல, பாட்டி ஞானம் இல்ல, சங்கீத ஞானம் இல்ல, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னா வெறும் முருகா எல்லா சுவாமியும் அதுல வந்துருவாங்க. முருகா என்று அழைப்பது மகா மந்திரத்தை ஓதுவார்கள். இந்த முருக மந்திரத்தை இந்த அம்மா ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். நிறைய அம்மையா எல்லாரும் முருகாம சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு முருகாங்கிற வார்த்தைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்மளோட அடிகளார பாத்தீங்கன்னா சுவாமி சுவாமின்னு சொல்லுவாங்க. இல்ல சிவ சிவ யாரை பார்த்தாலும் அது ஆண் பெண். சிவனை கும்பிடுறவங்களுக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. யாரை பார்த்தாலும் நம்ம சிவா சிவான்னு சொல்லுவோம். முருகா அது இல்லைன்னா சுவாமி சுவாமின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த அம்மா முருகான்னு சொல்லி ஒரு காலத்துல ஒரு நேரத்துல இவங்க அதனால பாதிக்கப்பட்டதுதான் அது பெரிய பிரச்சனை. இந்த கையவே வெட்டிடுவாங்க எப்ப பார்த்தாலும் முருகான்னு சொன்னா. அது ஏங்கிறது அந்த கதையை பத்தி நான் இப்ப அந்த கதையில சொல்ல போறோம். அப்பா முருகப்பெருமான் திருக்காட்சி அருள்றாரு அந்த முருகம்மைக்கு. இந்த முருகம்மை எங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கே தெரியும் சோழ நாட்டுல எல்லா பாண்டிய நாடும் சரி திருநெல்வேலியும் எவ்வளவு சைவம் தழைச்சு வந்தாலும் நிறைய அருளாளர்கள் தோன்றியது சோழ நாடு, நிறைய மன்னர்கள் தோன்றியது சோழ நாடுங்கிறது நம்ம எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. இந்த சோழ நாட்டுல ஒரு முருகர் தலத்துல வேளாளர் குலத்துல இவங்க ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. முருகனுக்கு தான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் குலதெய்வம். சில நிறைய ஏன்னா குலதெய்வம் முருகனை வணங்குறவங்க நம்ம இன்னமும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. அப்ப குழந்தை இல்லாம ஒவ்வொரு கோயிலா போய் அவங்க எப்படி சிவனுக்கு அமுது படைச்சு தொண்டர்களை படைச்சாங்களோ அது மாதிரி இவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணி கோயில் வேலையே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் போது அப்போ ஒரு பெரியவர் முருகப்பெருமான் மூலமா வாழ்த்தினாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், கவலைப்படாத. அது ஒரு பெரிய முருக பக்தையா
மானசீகமா வாழ்த்திட்டு போகும்போது அந்த முருகன் பக்தர்கள் சஷ்டி விரதம் இருந்தாங்க. சஷ்டி விரதம் இருந்தது 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு ப்ரூஃப் ஆனது. சஷ்டியில் பிறந்தால் அது சொல்லுவாங்க, சட்டியில் பிறந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கர்ப்பத்தில் குழந்தை பிறக்குங்கிறதா நம்மளோட ஒரு முருகப்பெருமானோட ஒரு பெரிய ஒரு மந்திரம் அது. இந்த அம்மா வந்து அம்மாவும் ஐயாவும் சஷ்டி விரதம் இருந்து எல்லா கோயிலையும் போய் அவங்க திருத்தொண்டு ஆட்டும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல முருகப்பெருமானது அழகான பெண் குழந்தை பிறந்தது. உங்களுக்கே தெரியும், நம்ம முருகர் மேல உள்ள இதுல எப்படி நம்ம சுப்பிரமணியர், குமாரன், முத்துக்குமரன், வள்ளியம்மை அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி அவங்க முருகம்மைன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு ஏற்றாப்பட அந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் குழந்தை பிறந்ததுல இருந்து அது பேசாதது முருகா முருகா முருகான்னு உச்சரித்துதான் இருக்குமா. முருக பக்தியில அது ஒரு சிறந்த முருக பக்தையா முருகம்மை திகழ்ந்து வந்தார். அக்குழந்தைக்கு முருக நாமம் இனித்தது. குழந்தை பேச்சுக்கு பேச்சு முருகா முருகான்னு கூறிட்டு வந்தது. அப்ப போய் அம்மாட்ட போய் அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க முருகா என்னந்தால அவ இந்த குழந்தைய வேலை வாங்கும்போது அந்த குழந்தை கேட்குமா, அவன் அம்மாட்ட அம்மான்னு சொல்லாது, முருகா அந்த பாத்திரத்தை எடு, முருகா எனக்கு துணி எடுத்து கொடு, அப்பாவை முருகா எனக்கு ஒரு ஏதாவது பொருளை வாங்கி கொடு, முருகா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு அவ பாக்குறவங்க எல்லாரையும் முருகராவே அது நினைக்குமா அந்த குழந்தை. எனக்கு பால் காய்ச்சி கொடு முருகா, எனக்கு சாப்பாடு கொடு முருகா அப்படின்னு சொல்லும். வேற எந்த வாக்கியத்தையும் அது பேசாதான். குழந்தைல ரொம்ப நாள் பேசாம இந்த குழந்தை முருகனை பத்தி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்ததான். இளம்பருவத்திலேயே தினமும் முருகன் கோயிலுக்கு போய் முருகப்பெருமான் மேல அது பாடல் இயற்றிட்டே வந்து இருக்கு. அப்ப உரிய காலத்துல அப்ப நம்மளோட சைவ மக்கள் என்ன செய்வாங்க, பொண்ணுக்கு வயசானவன அந்த காலம் அவங்களுக்கு தெரியும், குறைஞ்ச வயசுல கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இவங்களை பார்க்கும்போது உறவினர்கள் நண்பர்கள் ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடி போயிட்டாங்க? இந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லாத்தையும் முருகா முருகான்னு சொன்னா எப்படி ஒரு ஒரு பௌதிக வாழ்க்கையில எல்லாரையும் முருகான்னு சொன்னா நிறைய பக்தர்கள் நிறைய உறவினரும் நண்பர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால யாருமே இந்த குழந்தைக்கு பொண்ணு கொடுக்க வரல. இந்த குழந்தைய பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். திரும்ப எப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு கோயில் கோயிலா அலைஞ்சாங்களோ அது மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க அலையும் போது ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு நல்ல ஒரு வேளாள குளத்துல பிறந்த ஒரு நல்ல ஒரு பக்தன் கிடைச்சா. அவன் பேர் தனஞ்சயன். தனஞ்சயன்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பெயர். நல்ல மருமகன் கிடைச்சாங்க. முருகம்மைக்கு கல்யாணத்துல சம்மதமே கிடையாது. எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் முருகரை கும்பிட்டுட்டே நான் இருந்துடுறேன், முருகர் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவளை அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா நல்ல முறையில கல்யாணம் பண்ணி இவங்க போன இடத்த கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய மெய்சிலிருப்பேடு. இவங்க போன இடம் சிறுவாம்புரி என்ற சின்னம்பேடு. சென்னையில எப்படி இப்பதான் வடபழனி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடியே பல்லாண்டு ராமர் காலத்துல இருந்தே சின்னம்பேடுங்கிற ஊரு இப்ப சிறுவாபுரின்னு முருகர். சிறுவாபுரி முருகர் தலம் வந்து ரொம்ப முக்கியமான பெரிய தலம். யாருக்காவது வீடு வேணும், யாருக்காவது மனை வேணும், வீட்டு பிரச்சனை ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அங்க கோயிலுக்கு போனாலோ அந்த முருகனை நினைச்சாலோ இல்ல அவர் திருப்புகழ் பாடிக்கிற மரணகிரி அந்த பாட்டை பாடினாலோ அது உடனே கிடைக்கும். அப்போ முருகப்பெருமானே நம்ம இதை பத்தி எல்லாம் பேசும்போது தலத்தை பத்தியும் பேசணும். இந்த அம்மா கல்யாணம் ஆகி போற இடம் சோழ நாட்டு முருகத்தலத்தை வந்து சிறுவாபுரி முருகத்தலம் தொண்டை நாட்டுக்கு போகுது. தொண்டை நாட்டுல போய் அங்கேயும் போய் நல்ல பொண்ணா அம்மா அப்பா வளர்ப்பு நல்லா இருந்தாலும் அது வேலையும் பார்த்துட்டு முருகா 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 முருகான்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா எப்ப முருகா முருகான்னு சொல்லுது, இது வந்து நல்ல குணத்தோட சொல்லுதா இல்ல வேற யாராவது கூப்பிடுதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உறவினர்களும் நண்பர்களும் நிறைய இடத்துல பொறாமையை தான் பிடிச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல இவரோட மாப்பிள்ள வந்து அந்த காலத்துல வணிகத்துக்காக வெளியூர் வெளிநாடு எல்லாம் செல்வது வழக்கம். அது மாதிரி ஒரு தடவை வெளிநாடு போயிருக்கும் போதும் முருகா முருகா முருகான்னு சொல்லும் போது அப்ப வந்து பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ போன பிறகு முருகா முருகான்னு யாரையோ போறவங்க எல்லாம் கூப்பிடுறாப்புல, நீ இவரை நம்பாத, இவரை ரொம்ப திருத்திட்டு போன அவனுக்கு. ஏன்னா கரைப்பாரும் இருந்தால் கல்லும் கரையும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இவரை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இனிமே முருகர் பேரை நீ சொல்லக்கூடாது, நீ முருகர் பேர் சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவ ஹஸ்பண்ட் திட்டுறாப்புல.
உடனே ஏன் முருகா என்று பிதற்றுவது நிறுத்து அப்படின்னு அவர் மிரட்டும் போது, ஏன் முருகா அப்படி சொல்ற, முருகா தானே நமக்கு எல்லாமே, முருகா தானே நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அவரு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அவருக்கு கோபத்தை சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. ஆனா இது புனையப்பட்ட கதையா இல்ல நமக்கு நம்மள புத்திய தெரிய வைக்கிற கதையான்னு அது உங்கள்ட்ட நான் விட்டுறேன். பக்கத்து வீட்டுல முருகன்னு ஒரு 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 வாலிபனே பக்கத்துல இருந்தாப்புல. அப்ப பக்கத்து வீட்டு அவன் திரும்பவும் ஒரு தடவை போயிட்டு வரும்போது இவன் முருகா முருகான்னு சொல்றது நம்ம முருகப்பெருமான இல்ல, பக்கத்து வீட்டு முருகனை தான் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரியும் ஆணுக்கு சந்தேக புத்தியோ கோவ புத்தியோ வந்தா பெருமான மறந்துடுவாங்க, நல்ல குணத்தை மறந்துடுவாங்க, உடனே எடுத்து கையை வெட்டிடுவாங்க. இந்த முருகர் தான் முருகா முருகான்னு சொல்லிட்டு இந்த கை தானே வேலை பார்க்குது, இந்த கை தானே செய்துட்டு கையை வெட்டின உடனே அவர் துடிச்சுட்டு அப்பவும் முருகா முருகா முருகான்னு கத்தும் போது திரும்ப வெட்ட போகும்போது நம்ம முருகப்பெருமான் வள்ளி தேவையோட திருக்காட்சி காமிக்கிறாங்க. முருகப்பெருமான் நேர்ல காமிச்சா அப்ப என்ன ஆகும், அந்த கையை எடுத்துட்டு முருகப்பெருமானே அந்த கையை ஒட்ட வச்சதுனால அப்பதான் இவளோட அருமைய அவங்க நம்ம முருகம்மையோட அருமையை உணர்ந்தாங்க. அப்ப ரத்தம் பிரிட்ட நிலையிலையும் அப்ப கூட அவ அப்பா அம்மா ஐயோ அப்படிலாம் கத்தல, முருகா முருகா முருகான்னு அவ கதறிட்டே இருக்கும்போது ஒரு நினைச்ச பாருங்க, நம்மளால ஒரு சுந்த நகை விழுந்தாலே நம்ம முருகரை மறந்துட்டு ஐயோன்னு கத்துற சாதாரண ஒரு அடி நாயன் ஒரு நல்ல முருக பக்தை தான் கை வெட்டுண்ட நிலையிலையும் முருகா முருகான்னு சொன்னோன்னே நம்ம முருகப்பெருமான் அதோட குறிப்பெல்லாம் நீங்க இன்னைக்கும் போனா சிறுவாபுரி கோயில சிறுவாபுரி முருகர் ரொம்ப அழகா இருப்பாரு. அதையும் தாண்டி அந்த கோயில குறிப்பெல்லாம் இருக்கு. நம்ம முருக கோயிலுக்கு போகும்போது கல்வெட்டு குறிப்பெல்லாம் பார்த்தா அது தெரியும். அதுல அருணகிரிநாதரும் இதெல்லாம் எடுத்து பாடியிருக்காரு. நமக்கு பிடிச்ச பாம்பன் சுவாமிகளும் இதை பத்தி எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம முருகப்பெருமான் இவங்களுக்கு நேர்ல திருக்காட்சி கை கொடுத்த உடனே அந்த உலகம் பூரா அதை பரவிச்சு. அம்மா இப்படி ஒரு பொண்ணு இருந்தா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவளை பத்தி உற்றாரும் உறவினரும் நண்பரும் தப்பு தப்பா சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அவளோட கணவன் ஒரு தவறு செஞ்சாலும் இவ முருகன் மேல பக்தியில அதை நிறுத்தவே இல்லை. அதனால முருகப்பெருமான் திருக்காட்சி அறிஞர் ஒரு பெரிய புராணம் அந்த நேரத்துல சென்னையை சுத்தி அப்ப சென்னப்பட்டினம்ல பரவிட்டு இருக்கும்போது அவ கேட்கிற முருகப்பெருமான்ட்ட, ஐயனே நீ எனக்கு கொடுத்த என் புருஷன் செஞ்ச பிழைய மன்னிக்கணுமே. ஏன்னா நம்ம நாட்டு பெண்களோட குணமே என்ன, தான் நல்லா இருக்கிறத விட தான் கணவன் நல்லா இருக்கணும், தான் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், தான் பெண் நல்லா இருக்கணுங்கிறது எப்படி நம்ம உண்மையுமே நினைப்போம் அது மாதிரிதான் நம்மளோட வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் நினைப்பாங்க. உடனே முருகப்பெருமான இந்த தனஞ்சயனோட குற்றத்தையும் மன்னிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இப்ப கணவருக்கும் பாக்கியம் கொடுத்தாரு. 2 பேரும் எப்படி அவ தாய் தந்தைய முருக கோயில்லாம் போய் நம்ம எல்லா சிறப்பையும் ஆற்றுனாங்களோ அதே மாதிரி இந்த நம்ம முருகம்மையோட கணவர் தனஞ்சயனும் பல கோயிலுக்கு பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க சிறுவாபுரி போனீங்கன்னா அவங்களோட கதையும் அதுல இருக்கு, அவங்கள பத்திய குறிப்பும் இருக்குங்க. அதுல ஒரு பெரிய முக்கியமான புண்ணிய செய்திகள். அதுக்கப்புறம் நம்மளோட பாம்பன் சுவாமிகள் பாட்டு எழுதிருக்குங்க. நம்ம அருணகிரிநாதர் குறிப்பிட்டு இருக்காரு தனது திருப்புகள்ல. இப்படிப்பட்ட நம்ம முருகன் அடியார நம்ம தொழகணும்ல, நம்ம வணங்கணும்ல. சோ நம்ம முருகா முருகா என்று இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கிற முருகம்மைய நம்ம நினைச்சாலே நம்ம முருகனை 100 தடவை கும்பிட்டதுக்கு சமம். அந்த முருகம்மையோட அருள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு இந்த தருணத்தை நம்ம முருகப்பெருமான்கிட்ட நான் எல்லார் சார்பமும் நான் வேண்டிக்கிறேன். இந்த முருகமையின் புகழ் ஓங்குக. இந்த முருகமையை பற்றி நாம் அனைவரும் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தங்கள் முன் நான் விண்ணப்பம் வைத்துக் கொண்டு நான் 2வது செய்தொண்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்க்க போறது 2 பெண் செய்தொண்டர் தான். ஒண்ணு 15ஆம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்த முருகம்மை. 2வது நம்ம 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது, நம்ம 21ஆம் நூற்றாண்டு இருக்கு. பட் இதுல நிறைய அடிகளார் 20ஆம் நூற்றாண்டு இருந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல நம்மளோட ஆண்டவன் பிச்சை இருந்தாங்க, அவதான் வாழ்ந்தாங்க. ஆண்டவன் பிச்சை சொன்னா ஒரே நிமிஷத்தை ஒரே பாட்டுல நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. எல்லாரும் இந்த கண்ணதாசன் தான் ஏற்றினார் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த பாட்டை கண்ணதாசன் ஏற்றல, இந்த வரிய கண்ணதாசன் தான் எழுதினாரு. அந்த பாட்டோட சந்தத்தை பாடினது ஆண்டவன் பிச்சைங்கிற ஒரு நல்ல முருக பக்தை.
எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த குழு நம்ம ஆரம்பிக்கும் போது வசந்தா அம்மா வந்து இன்னைக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வேலூர்ல இருந்து அவங்க இந்த இதைதான் அவங்க கேட்ட ஞாபகம் அடியனுக்கு இருக்கு. அந்த முருகம்மா அவங்க கேட்ட சாநித்தியமா என்னன்னு தெரியல. அது இன்னைக்கு அவங்கள பத்தி பேசுறோம். ஆண்டவன் பிச்சையை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அந்த பாட்டை எப்படி பாட தெரியுமா, அது யார் எழுதுனது தெரியுமான்னு எனக்கு வசந்தா அம்மா வேலூர்ல அவங்க பெரிய பக்த. நிறைய குழந்தைங்களை அவங்கள மாதிரி அவங்க எல்லாம் ஒரு உங்களை மாதிரி நிறைய சிறந்தவங்க எல்லாம் ஒரு பெண் செய் தொண்டரா வரணும் அப்படிங்கிறதுதான் என்ன மாதிரி சாதாரண ஒரு பக்தனுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆசை. அவங்க நிறைய பேர் திருப்புகழ் எல்லாம் அந்த வேலூரை சுத்தி கோயிலுக்கு கூட்டு போய் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது எப்படி இந்த முருகமைய மாதிரி ஆண்டவன் பிச்சை பத்தி எப்படி வந்ததுன்னா, ஒரு தடவை நம்ம டி.எம். சௌந்தரராஜன் நமக்கு தெரியும், பெரிய பாடகர். அவரு சினிமா பாடகராக இருந்தாலும் முருகப்ப நிறைய சுவாமி பாட்டு பாடியிருக்காரு. தேவாரத்த பாட்டும் சரி, திருவாசக பாட்டும் சரி, முருக பாட்டும் சரி, பெருமாள் பாட்டும் அவர் பாடியிருக்காரு. இறையல் பாட்டு அந்த காலத்துல இப்ப நிறைய பாடல்கள் வந்துட்டாங்க, நிறைய வாய்ப்புகள் வந்துடுது. அப்பெல்லாம் ஒரே ஒரு இசைத்தட்டுன்னு சோழமங்கல சகோதரி மூலம் மாதிரி ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. அது மாதிரி டி.எம்.எஸ் முக்கியமானவங்க. அவர் முருகர் பாட்டு பாடினாலே எல்லாரும் கண்ணுல கண்ணீர் வரும். அந்த ஒரு தடவை அவர் திருச்சியில போய் தங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல சின்ன பையன் தான் வேலை பார்ப்பாங்க. விடுதியில போய் ஏழைகள் நிறைய இருந்த காலம் அது. அப்ப வந்து ஒரு இஸ்லாமிய நல்ல கவனிங்க, நம்ம இதுல சிவபெருமான் மட்டும்தான் மதம் இல்லை. எப்படி சிவபெருமான முருகப்பெருமானம் மதம் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை. அதனால அவங்க 2 பேரும் கோளர் பதிகமும் கந்தர அலங்காரமும் நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த இஸ்லாமிய பையன் வந்து இவருக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்கறது, துண்டை கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கும்போதே அவன் வாய் முணுமுணுத்துட்டே இருக்குமா. முணுமுணுக்குன்னா ஒரு பாட்டு மாதிரி. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வயசெல்லாம் ஏன்னா சில இடத்துல 8 வயசு, சில இடத்துல 12 வயசு போட்டிருக்க. அதை பத்தி நான் ஒரு சிறுவன்னு வச்சுப்போம். அந்த அந்த இஸ்லாமிய சிறுவன் எப்ப பார்த்தாலும் உள்ளம் உருகுதடா, உள்ளம் உருகுதடா, உள்ளம் உருகுதடா, உன்னை நினைக்கலேன்னு அவன் வந்து பாடிக்கிட்டே வேலை செஞ்சுட்டே இருக்குன்னு அவருக்கு இந்த பாட்டு பிடிச்சு போச்சு. என்ன இது, ஏதோ இவன்ட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஒரு 10 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். 10 ரூபாய கொடுத்துட்டு, தம்பி இந்த பாட்டு எங்கிருந்து கத்துக்கிட்டா, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, இங்க வரவங்க இங்க நிறைய பேர் வருவாங்க கோயில் சம்மந்தப்பட்டவங்க, அவங்க ஒருத்தர் வந்து பாடிக்கிட்டே இருப்பாரு, அந்த பாட்டு என் மனசை ரொம்ப ஈர்த்துச்சு, நான் அதை வந்து அவங்க இறைவனை நினைச்சிட்டு உள்ளம் முருகதடா உன்னை நினைக்கலன்னு அவரு அந்த பையன் ஒரு அல்லாவை நினைச்சு பாடினாலும் இல்ல நம்ம முருக பெருமானை நினைச்சு பாடினானோ இல்ல அவன் 2ஐயும் ஒண்ணு நினைச்சானோ அதை நம்ம நல்லதே எடுத்துப்போம். நம்ம அப்போ உடனே டி.எம்.எஸ் போய் இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி இது யார் கண்டுபிடிச்சதுன்னு அவங்க வந்து டி.எம்.எஸ் அந்த காலத்திலேயே ஒரு பெரிய ஒரு முற்றும் அறிந்த அறிஞர் மாதிரி இருந்தார். கேட்டு பார்த்தாரு, எதுவும் எங்கேயும் எந்த விவரமும் கிடைக்கவே இல்லை அவருக்கு. உடனே கண்ணதாசன் அவர்கிட்ட என்ன நீங்க சொன்னா அதே மாதிரியா அழகா பண்ணி கொடுத்தாரு. கண்ணதாசன் போய் எனக்கு இது ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னு இதை எல்லாருக்கும் இதை பார்த்த உடனே முருகர் தான் அப்ப முருகர் பாட்டு அப்ப நிறைய சாணித்தியமா கிட்டத்தட்ட 1960 வந்துட்டே இருந்தது. அப்ப இந்த பாட்டை அவர் திருச்செந்தூரை வச்சு நிறைய பாட்டு எழுதும்போது இந்த பாட்டு எழுதினாங்க. உள்ளம் உருகுதையா உன்னை தொழுகையில காண்கையில என்று அந்த பாட்டை பாடிட்டு அவர் எழுதி கொடுத்துட்டு இருக்கும்போது அதை பாடிக்கிட்டே போய் அவர் சென்னையில தான் இருந்தாரு. எப்படி மதுரையில இருந்து அவரு ஒரு மதுரையில ஒரு குளத்துல பிறந்து அங்க மதுரையில நல்லபடியா வாழ்ந்து அவர் சென்னைக்கு தன் வாழ்க்கைக்காக போய் இருக்கும்போது அந்த காலத்துல 2 கோயில் தான் சென்னையில இருந்தது. ஒண்ணு கந்தக்கோட்டம் நம்ம ராமலிங்க சுவாமிகள் வந்தது, இன்னொன்னு காளிகாம்பாள் கோயில், மயிலாப்பூர் கோயில், திருவான்மையூர் கோயில் எல்லாம் இருந்தது. இந்த நான் சொல்றது எல்லாமே நம்ம வெளியூர் இருந்து போறவங்க போய் இந்த பாரிஸ் பக்கம் தான் போய் இறங்குவாங்க. அங்க வந்து ரொம்ப 2 முக்கியமான கோயில் இன்னைக்கும் சாணித்தியமிக்க கோயில், ஒண்ணு கந்தக்கோட்டம், இன்னொன்னு வந்து காளிகாம்பாள் கோயில். காளிகாம்பாள் கோயில் ரஜினிகாந்த் சொன்னா நம்ம அவர் சொன்னா இப்ப நமக்கு ஒரு காளிகாம்பாள் கோயில் இந்த பாபா படத்துல போக்கிற கோயில் தான் காளிகாம்பாள் கோயில். ஆனா அந்த காளிகாம்பாள் கோயில் ரொம்ப சாணித்தியம். டி.எம்.எஸ் அங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டே வந்து நம்ம அம்மையை வணங்கும் போது முருகர் பாட்டு பாடலாம். முருகர் பாட்டு நீங்க இந்த நேரத்துல யாருக்கு வேணாலும் பாடிக்கிட்டே இருக்கலாம். பாடிக்கிட்டே போகும்போது அவர் கண்ணுல ஒரு தட்டுப்பட்டு இருக்கு. அது உள்ளம் உருகுதையான்னு பாடிட்டு இருக்காங்க. உள்ளம் உருகுதடான்னு போட்டு ஒரு 10 லைன்ல ஒரு பாட்டு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு காளிகாம்பாள் கோயில்ல. உள்ளம் உருகுதடா உன்னை காண்கையிலே மாதிரி அந்த ஒரு வரியில அந்த வரிகள் எனக்கு இன்னும் இப்ப எடுக்க முடியல. அது ஒரு வரி கிடைச்சது, அது தற்சமே எனக்கு உடனடியா திடீர்னு சொன்னாங்க கிடைக்கல. அது காளிகாம்பாள் கோயில போய் பார்க்கணும். நம்ம அனைவரும் எப்படி திருவாபுரியில போய் நம்ம முருகமையை நினைக்கிறோமோ அது மாதிரி காளிகாம்பாள் அம்மையை நினைச்சிட்டு அந்த ஆண்டவன் பிச்சையோட ஒரிஜினல் பேர்ல நம்ம வரல. நம்ம டி.எம்.எஸ் கதையை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம்.
அந்த பாட்டு அங்க இருக்கு. இந்த பாட்டை வச்சுதான் நம்ம வந்து இந்த இந்த அம்மாட்டா வரப்போறோம். நம்ம கிட்டத்தட்ட 1889 ஆண்டு இந்த இந்த குழந்தை பிறந்தது. இதோட இயற்பெயர் மரகதம். மரகதம்னு சிவனுக்கு பிடிச்ச பிறந்த, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சைவ குடும்பத்துல பிறந்தவங்க. மரகதன் பேரு வச்சு 2 வயசுலயே அம்மா இல்ல, அம்மா போயிட்டா, பாட்டி தான் வளர்த்தாங்க. பாட்டி வளர்க்கும் போது உங்களுக்கே தெரியும், செல்லமும் இருக்கும், அதே நேரத்துல இறை சக்தியும் இருக்கும். அதனால இந்த குழந்தைக்கு படிப்புல இஷ்டம் கிடையாது, விளையாட்டுல இஷ்டம் கிடையாது, எதுலயும் இஷ்டம் கிடையாது. சாமி பாட்டு போடும், அது பாட்டுக்கு அப்படியே உட்காந்தே இருந்தது. அப்பெல்லாம் 7 வயசு 8 வயசு கல்யாணம் பண்ணிடுவாங்க. எப்போ நான் சொல்றது 1900லயே. அப்ப 1500 நினைச்சு பாருங்க, முருகம்மைய எத்தனை வயசு கல்யாணம் ஆயிருக்குன்ட்டு. 8 வயசுல இவருக்கு போய் கல்யாணத்தை பண்ணி விட்டாங்க. பண்ணி கொடுத்தலாம அந்த பாட்டி பேரு சுந்தரி. சுந்தரியும் ஒரு நமக்கு ஒரு இறைத்தன்மை உள்ள பெயர். சுந்தரி அம்மா வந்து பாட்டி சொல்லுது, முருகன் எல்லாமே முருக பக்தர் தான், இந்த பொண்ணுக்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக முருகா, இந்த 8 வயசு குழந்தை அடுத்த வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது 10 வயசுக்கு, அப்பதான் 10 வயசு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு கூட்டு போவாங்க. புகுந்த வீட்டுக்கு கூட்டு போகும்போது என்ன ஆயிடுத்துன்னா, பெரிய சாணித்தி என்னன்னா, முருகப்பெருமான கணக்குல வந்து ஆடும் பரிவேல் அணி சேவலோட வர்றாரு அவரு. முருகன் வரதே பெருசு, ஆடும் பரிவேலோட சேவலோடையும் வந்து இவருக்கு வந்து நாவல முருகப்பெருமான் நமக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு தான் சொன்னா நம்ம சொல்லிட்டே இருப்பேன். அது வந்து ப்ரூவன் ஹிஸ்டரி. சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் பண்ணாரு, அகத்தியருக்கு வந்து முனிவர்கள் கொடுத்தாரு, சாதாரண அருணகிரிநாதருக்கு நாக்கில் எழுதினாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி முருகப்பெருமான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு, அதுல இவங்களும் ஒருத்தாங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ல, அதாவது டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெக்கார்ட்ல இல்லைனால நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை, ஏன்னா இவ படிக்காத குழந்தை, அவ முருகன் மேல ஸ்கூல்ல போய் படிச்சு நல்ல அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வந்தா, இவ எங்கேயும் போகாத வாயில எழுதுறாரு. பிரணவ மந்திரத்தை எழுதின உடனே இந்த குழந்தை மழை திறந்தா போல, எப்படி நம்ம நிறைய அருளாளர் இந்த குழுல வந்து பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த டாபிக் எடுத்தாலும், எடுத்தா ஒரு பாடல் எடுத்த அவரால் 1 மணி நேரமும் பேச முடியும், 1 வாரமும் பேச முடியும், 1 மாசமும் பேச முடியும். அதே மாதிரி இந்த குழந்தை மழை தெரிஞ்ச மாதிரி பாடிக்கிட்டே இருக்காது. எது கல்யாணான குழந்தை, கல்யாணம் ஆன குழந்தை பாடினாலே எப்பவுமே உங்களுக்கு தெரியும், வீட்டுல புகுந்த வீட்டுல வந்து அதை குறை சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அதுவும் இந்த குழந்தைக்கு 10 வயசு தான், படிப்பறிவு கிடையாது, வேற எந்த அறிவும் கிடையாது. இந்த குழந்தை வந்து ஷடாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருக்கும். ஷடாட்சர மந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வந்து எப்படி முருகான்னு தெரியுமோ அதே மாதிரி இந்த குழந்தை சரவணபவான்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது முருகர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த அந்த குழந்தைக்கு, நீ சரவணபவான் மட்டும் சொல்லுன்னு. இந்த சரவணபவா சொல்லி அமைச்ச குழந்தைக்கு வெறும் தமிழ் மட்டும் இல்ல, அந்த பெண்ணுக்கு 10 வயசுல வரைக்கும் ஒன்னும் தெரியாத குழந்தை, ஒரு தமிழ் கூட பேச தெரியாத குழந்தை, முருகர் திருக்காட்சி தந்து அப்ப பிரணவ மந்திரத்தை எழுதுனதுனால அவளுக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும். அவங்களோட நூல்கள் இன்னைக்கும் இப்பவும் அவைலபிள் நம்மளோட எல்லா மார்க்கெட்லயும். அவளுக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், தெலுங்கு தெரியும், இது மாதிரி பல மொழிகளை பாட ஆரம்பிச்சுட்டாப்ல 10 வயசுல. முருகப்பெருமானை பத்தி பல பாடல்கள் பார்த்துக்காங்க. இவ வாழ்க்கையில முருகப்பெருமான் நிறைய அதிசயம் பண்ணியிருக்காப்ல. ஆனா என்ன பிரச்சனைனா, உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல குழந்தைங்களை பெற்றெடுத்துட்டே இருப்பாங்க. வயதோ 10, 11, 12 வயது ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு வந்து 9 குழந்தைங்க அடுத்தடுத்து பிறந்துருச்சான். முருகரை பத்தி பாடிட்டே இருக்கா, முருகரை பத்தி தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா, முருகரை பத்தி நூல் ஏற்றிட்டே இருக்கா. ஆனா உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையில அவளுக்கு 9 குழந்தை அடுத்து பிறந்தாலும் அவ வீட்டு வேலை செஞ்சு குழந்தையும் பார்த்துட்டு முருகனுக்கும் பாடல் ஏற்றிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவங்களோட உறவினர்களே உங்க மாமியார்ட்ட சொல்லி, இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் முருகன்ட்டே இருக்காப்புல, வீட்டு வேலை பார்க்க மாட்டேங்குது, குழந்தைய பார்க்க மாட்டேங்குது. 9 குழந்தைய பார்க்கறது, ஒரு குழந்தை 2 பார்க்கறதே இந்த 21ஆம் நூற்றாண்டுல பெரிய கஷ்டம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளும் 9 குழந்தைங்களை 12 வயசு, ஒரு 15 வயசு, 9 குழந்தை இருக்கும்போது 10 + 9 19 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 18 வயசு, 2 குழந்தை பார்த்தா நமக்கு தெரியாது. 18 19 வயசு 9 குழந்தைய வச்சுட்டு முருகரை பத்தி அவ பாடின பாட்டெல்லாம் சொன்னா நமக்கு ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்கும்.
அந்த பாடிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவங்க வீட்டுல எல்லாரும் சூரசம்ஹாரத்தை பார்க்க போயிட்டாங்க. 9வது குழந்தை பிறந்திருக்கு. இந்த எல்லா காலத்திலயும் சூரசம்ஹாரத்தை பார்க்க போறதுதான் சைவ பெருமக்களுக்கு ஒரு பெரிய இது. எப்படி இன்னும் 2 நாள் நம்ம சிவராத்திரி ரொம்ப பெரிய அளவுல கொண்டாட போறோமோ, அது மாதிரி ஒரு சிவ பக்தனும் முருக பக்தனும் நம்மளே நம்ம குழுவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் நம்ம அதை கொண்டாடுவோம். சூரசம்ஹாரத்தை எல்லாரும் போகும்போது 9வது குழந்தை பிறந்தையில கூட்டு போக மாட்டாங்க. அன்னைக்கு எப்படி ஜன்னியை வந்துடுத்து, 9வது குழந்தைக்கு ஃபீவர் இருக்கு. அப்பவும் அது முருகா 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 முருகான்னு பாடிட்டே இருந்தது. ஆஸ்பத்திரியில வச்சு ஆஸ்பத்திரியில இருந்தாப்புல. அப்ப என்ன பண்ணுது, குழந்தைக்கு ஃபீவர் இருக்கு, இவ பாட்டுக்கு பாடுறா. அங்க நர்ஸு கூட இருப்பாங்க. எப்பொழுதும் அந்த காலத்துல நர்ஸுங்கன்னா வீட்டுல தானே இருப்பாங்க. வீட்டுல வந்து ஒரு நர்ஸு கூடயே இருக்காப்புல. அவ உட்காந்து இவ சொன்ன பாட்டுலாம் நைட் எழுதிட்டே இருக்காப்புல. முருக பக்தர்களே, சிவ சிந்தனையாளர்களே, அந்த குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர், இவளுக்கு ஃபீவர். ஜன்னி ஆஸ்பத்திரி பயில வீடியே தான் ஆஸ்பத்திரி. இவளுக்கு ஒரு இதை விட்டுட்டு எல்லாரும் சூரசம்ஹாரத்தை பார்க்க போயிட்டாங்க. இவ எழுதிட்டே இருக்கும்போது அப்ப வந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தை ஓன்னு அழுத்திட்டு இருக்கு. இவ பாட்டுக்கு உடம்பு எல்லாம் பாடிக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இருக்காங்க. எழுத தெரியாது. எழுதுக்கு போய் அந்த ஒரு நர்ஸ் குழந்தை மாதிரி ஒரு நர்ஸ் பெண் எழுதிட்டு இருக்கா. உடனே அவன் மாமியார் வந்து பயங்கர கோவம் வந்து, நீ எல்லாம் என்ன ஒரு குடும்ப தலைவியா, நீ இல்ல குடும்ப பெண்ணா அப்படின்ட்டு எல்லாத்தையும் புடுங்கி ஒரு பெட்டியில வச்சு பூட்டிட்டாப்ப. இனிமே நீ முருகனை பத்தி நீ பாடினாலோ நினைச்சாலோ பேசினாலோ அவ்வளவுதான், இந்த குழந்தைங்களை விட்டுட்டு எங்களை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நீ துரத்தப்படுவ அப்படின்னு மிரட்டின உடனே, அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா சொல்றத கேட்கிற வயசுதான் நமக்கு இருந்தோம். இவங்க நம்மளோட சீனியர். 24 ஒரு நாள் இல்ல 2 நாள் 24 வருஷம் அவ மனதுக்குள்ளதான் முருகன் நினைச்சாப்ல. பாடல் இயற்றது கிடையாது. உங்களுக்கு ஒரு நாள் சமைக்கிறதை விட்டாலே, ஒரு நாள் பாடுறதை விட்டாலே மறந்து போயிடும். 24 வருடங்கள். அப்ப 19 வயசு சொல்லுங்களேன், 43 வயசு வரைக்கும் அந்த பெட்டி கிட்ட அவ போல. ஏன்னா மாமியார் வந்து அம்மாவோட பெரியவ. அவ சொல்லிட்டா இந்த பெட்டிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் திறக்க கூடாதுன்னு. நம்மளோட வழி வந்த பெரியவங்க எல்லாம் பெரியவங்க சொன்னதை கேட்பாங்க. அவ முருகர் பாடவும் இல்லை, ஒன்னும் செய்யவும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு நாள் போற காலம் வரும். அப்ப 24 வருஷம் கழிச்சு அவங்களோட மாமியார் இறந்துட்டாங்க. இறக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வந்து ஒரு பாட்டை கேட்கிறாப்புல. அந்த முருக பாட்டை கேட்கும்போது, ஐயா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. பெட்டியில வச்சதுதான் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவ சாதாரண பெண். அதுபோது அப்புறம் தான் திடீர்னு முருகப்பெருமான் தான் உணர்த்துறது தான் நமக்கு முக்கியம். பக்தியில வந்து கும்பிடுறது வேண்டதை விட உணர்தலிதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முடிக்கும் போது உணர்வை பத்தி, நம்ம சிவத்தை பத்தியும் முருகனை பத்தியும் உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு இது எல்லாமே நமக்கு நம்ம நடைமுறைக்கு வரும். அப்போ அந்த அம்மாக்கு பெட்டியில பெட்டியை உடைச்சுன்னா பிரச்சனை கரையான். இப்ப இந்த காலத்திலேயே ஒரு பீரோவை வச்சுட்டு போனாலே நம்ம ஒரு 5 வருஷம் அமெரிக்கா போயிட்டோம், இல்ல 2 வருஷம் அமெரிக்கா போனா இதுல வச்சு இந்த புக்கெல்லாம் கண்டிப்பா செல்ல எடுத்து போயிடும். அது நீங்க எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் சரி, பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பெரிய பேராசிரியர் இருந்தாலும் சரி, புஸ்தகத்துக்கு அதெல்லாம் தெரியாது. புஸ்தகத்துக்கு கரையான் வந்து அடிச்சிடும். இந்த பெட்டியை திறந்தா ஃபுல்லா கரையான். இவளுக்கு ரொம்ப கதறுவாங்க. எப்பவுமே பெண்களுக்கு தனக்கு தேவையானது கிடைக்காத போது கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் கொட்டும். கதறாங்கிறது நம்மளால உணர முடியும். அதை பார்த்தா நோட்டெல்லாம் இருக்கு. அவ பணமும் அள்ளி போட்டிருக்காங்க. அந்த காலத்துல பணத்தை தான் வந்து ஒரு மூட்டையிலையோ பெட்டியில தான் வைப்பாங்க. பணம்ங்கிறது அரிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அது ஆனாங்கிறது பைசா. அதே மாதிரி 1 ரூபா 2 ரூபாய் இருந்திருக்கும். அது எல்லாமே செல்லரிச்சு கிடைக்கு. இவ எழுதுற நோட்டு மட்டும் செல்லரிக்காமல் இருந்திருக்கு. இதெல்லாம் உண்மை. இது ஒரு சத்தியமான உண்மை. இந்த பாட்டுல எடுத்து கொண்டு போய் தான் அதுக்கப்புறம் இந்த அம்மாய பத்தி உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அவ வந்து 10 வயசுல எல்லா பாட்டையும் எழுதிட்டாப்ல. உள்ள ஏகப்பட்ட நோட்டு இருக்கு. அந்த நோட்டை எழுதி கொண்டு போய் வெளியே கொடுக்கும்போது அது அப்படியே இவளை பத்தி பரவிட்டே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், வயதாக அவங்கவுங்க தாய் தந்தையருக்கெல்லாம் சில நேரத்துல தனிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாமியார் செஞ்ச சத்தியத்துக்காக 24 வருஷம் அந்த பெட்டியை பார்க்காத ஒரு நம்மளோட ஆண்டவர் பிச்சைங்கிற மரகதம், இன்னும் அவருக்கு ஆண்டவர் பிச்சைங்கிற பேர் வரல, அந்த மரகதம்ங்கிற அந்த குழந்தை இப்ப இளம் பெண்ணா இருக்கு. அவங்க 7 பருவங்கள் பெண்களுக்கு உண்டு.
அவ 3வது உருவத்துக்கோ 4வது உருவத்துக்கோ வந்திருக்காவ. அப்ப அந்த பெட்டியை திறக்கும் போது அவ எழுதின நோட்டு மட்டும் இருக்கு, மத்த எல்லாம் செல்லரிச்சிருக்குன்னு அதை நீங்க ஒரு கணம் உங்க உணர்வுல கொண்டு போய் உணர்ந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த அதோட சாணித்தியம் நமக்கு அது புரியும். அது அந்த இறைவன் சித்தத்தால அந்த பத்திரிகைக்கு அந்த பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தோன்னே இந்த அம்மாவை பத்தி உலகம் பூரா தெரிஞ்ச உடனே இது எப்படின்னா திரும்பவும் ஒரு நாள் வந்து அவ பிறந்தது கிட்டத்தட்ட 1895 பார்த்தோம். 1949 திரும்ப முருகன் திருக்காட்சி ஆகிறார் பாருங்க. முதல்ல அவ 10 வயசு குழந்தை இருக்கும்போது வந்து கல்யாணம் ஆகுன முருகர் வந்து அவ நாவலை எழுதி அவளை பாட வச்சாப்ல. 49 வயசுலயும் வராப்புல வந்து என்னை பத்தி பாடுங்க, நீ பாட நிறுத்திட்டால. 25 வருஷம் முன்னாடியே நோட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கா. அவளோட புகழ் எல்லாம் அவ புகழ்னா என்ன, முருகப்பெருமான் புகழ் எங்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவும் போது திரும்ப எல்லா பாடலும் எடுத்து கொடுத்துட்டா. ஏன் மீதி ஏன்னா வீட்டுல ஒரு பாடல் இல்லை, எல்லா நோட்டையும் எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாம் வந்து வீதிக்கு வந்தாச்சு. முருகப்பெருமான் பெருமையை பறைசாற்ற ஆரம்பிச்சாச்சு. திரும்பவும் என்னை பத்தி பாடு அப்படின்னு நம்ம முருகப்பெருமான் வந்து சொல்றாரு. எப்படி அருணகிரிநாதர் சொல்லி 1300 பாட்டு அவர் எழுதினாரோ அது மாதிரி இந்த அம்மா நிறைய அதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு கண்ணீர் வரும். நமக்கு அதை அவங்க வந்து பாட சொல்லும் போது அவ வந்து சொல்றா, நான் என் குழந்தை மேலேயும் என் கணவர் மேலேயும் நான் ஆணையிட்டு இருக்கேன், நான் இனிமே பாட மாட்டேன், என் மாமியார்ட்ட அப்படின்னு அவ சொல்லி அழறா. யார்கிட்ட? நம்ம பெருமான்ட்ட, முருகப்பெருமான்ட்ட மரகத அம்மையார் வந்து அழறாங்க. நான் தான் சொல்லிட்டேன். அப்பெல்லாம் நம்ம பேச்சு மாற மாட்டோம். ஒரு வார்த்தை இன்னைக்கு வெளியே போக கூடாதுன்னா வெளியே போக கூடாது. ஹஸ்பண்ட் மேல சத்தியம் பண்ணிட்டுனா தாண்ட மாட்டோம். இப்பதான் பதிவிரதை பதிபக்தை அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். அப்போ நீ வந்து அவர் சொல்றாரு, உனக்கு நான் ஏதாவது பாடுனா அவங்களுக்கு பாதகம் ஏற்பட்டிருக்கும் போது முருகப்பெருமானே சொல்றாரு, நான் தானே முருகப்பெருமான், நான் சொல்றேன் அவங்களுக்கு எந்த பாதகம் ஏதாவது அப்படின்னு சொல்லி கையில ஒரு பேனா மாதிரி அவங்களுக்கு அப்ப பேனாலாம் வந்துடுது. பேனா கொடுத்ததா ஐதீகம் அந்த கதையில. நான் சொல்றது 1949 சுதந்திரம் அடைஞ்சது. ஸோ இங்க உள்ள 47, 48 உள்ளவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரிஞ்சு ஒரு முருக பக்தருக்கும் சிவ பக்தருக்கும் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்ல நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கணும் நம்ம. அப்ப அந்த உடனே திரும்ப பாடும்போதுதான் அவ எடுத்து கொடுத்த அடி என்ன தெரியுமா? நம்ம சிவபெருமானை பத்தி நாளைக்கு சிவராத்திரி நம்ம 2 நாளா பண்ண போறோம். அருணோதய சூரிய பிம்பம் அது போல் முகமும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை வச்சு பாடுறாரு. நம்ம அருணோதயம்னு நம்ம வந்து நம்ம சிவம் கும்பிடுவோம். அந்த முதல் அடியில இரண்டாவது அவளுக்கு வந்து 2வது பிறவி மாதிரி 1949 கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 50 வயசு ஆயிருக்கும் போது அருணோதிய சூரிய பிம்பம் அது போல் முகமும் அப்படின்னு முருகப்பெருமானை பாராட்டி அந்த பாட்டை ஒண்ணு எழுத ஆரம்பிச்சோடனே திரும்பவும் அதை தொடங்கி 108 பாடல் பாடியிருக்காரு. அதுதான் ஆத்ம போதம். எப்படி நம்ம சிவபோதகத்துல நிறைய இருக்கோ, ஆத்ம போதம் முருகரை போட்டி ஒரு 108 பாடல் உள்ளதற்கு அது இயற்றினது இந்த மரகத அம்மையார் தான். அப்பவும் அவர் பேர் மரகத அம்மை தான். பாடல் தொகுப்பு வந்திருக்கு. அந்த பாடல் தொகுப்பு இப்ப என்கிட்ட இல்ல. அது ஒரு அரிய தொகுப்பா இருக்கு. சில பேரறிஞர்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மாதிரி அடிக்கிறாலும் அது மாதிரி அதை கண்டுபிடிச்சு அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணும். நம்ம குரு ரெஜிஸ்டர் ஆகும்போது நம்ம ஒரு பெரிய லைப்ரரி, பெரிய நூலகம் ஆரம்பிக்கிறதா இருக்கும். அப்ப இந்த மாதிரி புத்தகம்லாம் நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சு இதை கொண்டு போய் நம்மளோட ட்ரெஷரி மாதிரி, அதாவது ஒரு பெரிய பெட்டகம் மாதிரி நம்ம அதை சேர்க்கணும். எப்படி அவ 24 வருஷம் அந்த பெட்டியை பாதுகாவல ஆத்ம போதங்கிற புக்கை நம்மளுடைய அடிகளார் கண்டுபிடிச்சா அது ஒரு பெரிய ஒரு நம்ம குழுக்கோ இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கோ ஒரு பெரிய பெருமை. அப்புறம் பார்த்தா அவங்க துறவரம் பண்ணிட்டாங்க. அம்மா புருஷனுக்கு ஒன்றும் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. இந்த அம்மாக்கு வந்து இந்த அம்மையை நான் துறவரம் எப்படி ஆண்கள் துறவரம் பெண்களும் துறவரம் பூண்டுவாங்க. நம்ம அவையார் மாதிரி நம்ம காரைக்கால் நம்ம மாதிரி இவங்க எப்படி நம்மளோட இவங்க இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி அம்மையார் மாதிரி இவங்களும் துறவரம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளா போய் முருகன் பாட போடுவாங்க. எப்பவுமே பெண்கள் தனியா போய் பாடினா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கல்ல விட்டு எறிவாங்க, பைத்தியம்பாங்க. இதெல்லாம் இந்த அம்மாவுக்கும் நடந்தது. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப மனம் கலக்கம் அடையும், கண்ணீர் வரும். அப்போ இவங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே காஞ்சி மடத்து அந்த நேரத்துல காஞ்சி பெரியவர் வந்து 1949 மகா பெரியவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சுதந்திர நேரத்துல அவரு அப்பெல்லாம் ரொம்ப அவரு மட்டும்தான் அந்த அவர்களோட மத்த இவங்க இப்போ உள்ளவங்க எல்லாம் வரல. அப்போ மகா பெரியவர்கிட்ட போய் காஞ்சிபுரத்தை சுத்தி உள்ள கோயில் எல்லாம் குமரக்கோட்டை மாதிரி குமரக்கோட்டை மாதிரி இதெல்லாம் நான் ஒரு இன்னும் 2 மணி துறையில முடிச்சிடறேன் ஐயா. அவங்க பாடிட்டு இருக்கும்போது அவ எரி தோட்டத்துல வந்து பிச்சைக்காரின்னு எல்லாம் கள்ளத்துக்கு எறியும் போது அவ வந்து மகா பெரியவர் கூப்பிட்டு இங்க வா. மகா பெரியவர் வந்து சில பேரை மட்டும் தான் கூப்பிடுவாரு.
கூப்பிட்டு அருள் புரிவார். இந்த அம்மா கூப்பிட்டு, உன் பேர் இன்னில இருந்து ஆண்டவன் பிச்சை அப்படின்னு நம்ம மகா பெரியவர் தான் அந்த அம்மாவுக்கு பேர் வச்சாங்க. இந்த உள்ள முருகதையா பாரு ஆண்டவர் பிச்சைங்கிறது, இந்த ஆண்டவர் பிச்சைங்கிற பேர் 1949லயோ 1950லயோ மகா பெரியவா, இதெல்லாம் உண்மையான இருக்கு. மகா பெரியவர் நம்ம கண் முன்னால வாழ்ந்தவர். இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பிச்சைன்னு பேர் வச்சாங்க. அதுல இருந்து மறதாங்கிற பேர் மறந்து சென்னையில போய் கேட்டீங்கன்னா நிறைய பழைய காலத்தாருங்கெல்லாம் ஆண்டவர் பிச்சை யாருன்னு கேட்டா அவங்க வாழ்ந்த வீடையும் காமிப்பாங்க, அவங்க வாழ்ந்த இடத்தையும் காமிப்பாங்க. ஆண்டவன் பிச்சைன்னு ஆசீர்வாதம் வச்சு அமைச்சாங்க. அந்த பாட்டை தான் நம்ம டிஎம்எஸ் ஐயா பாடி அது திருப்பி சொல்ற அர்த்தம் நேரம் ஆயிடுது நமக்கு. இவங்களுக்கு பத்தி இன்னும் ஒரே ஒரு முக்கியமான சாணித்தியம் இருக்கு. இவங்க 2 முக்கியமான சாணித்தியம் இருக்கு. கூடு விட்டு கூடு பாயுது நம்ம தெரிஞ்சு 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து அருணகிரிநாதர், இன்னொன்னு வந்து திருமூலநாதர். திருமந்திரம் இயற்றிய திருமூலநாதர் கூடு விட்டு கூடிய பாதையில நமக்கு தெரிஞ்ச சாணித்தியமிக்க பெரியவர்கள் நான் சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு கூடு விட்டக்கூடிய வாழ்க்கை இருக்குங்கிறது இன்னமும் நீங்க கூகுள்ல போய் தேடினா கிடைக்கும். கூடு விட்டு கூடு பாய்ந்த ஆண்டவர் பிச்சை அப்படின்னு போட்டதாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எப்படின்னா இவங்க ஒரு ஸ்டேஜ்ல இறந்துட்டான்னு சொன்னாங்க. அப்ப இதுல இவரு லால்குடி பக்கத்துல பின்ன வாசல்ல ராமகிருஷ்ணா என்ற ஆண்டவன் பிச்சை சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார் அங்க திருச்சியில. அவர் 1949ல மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவர் மேல முருகப்பெருமா மேல பாடினாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்ப அவரோட ஆவி வந்து இந்த அம்மா இறக்கும்போது இவங்க மேல வந்து இவங்க உயிர்த்திருந்தாங்க நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு புராண உண்மை. அது திரும்ப எழுந்து அவங்க பாட ஆரம்பிச்ச போதுதான் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹே காமாட்சி ஸ்ரீ சண்முக ரக்ஷா பந்தனம், இந்த புக்கெல்லாம் இப்ப அவைலபிள். இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க நிறைய ஏற்றினாங்க. அது மட்டும் இல்ல 1962ல இந்தியா சைனா போறப்போ காஞ்சி பெரியவான் அறிவுரைப்படி நம்ம எந்தையை காக்கும் ராணுவ வீரர்களுக்காக காலி கவசம் ஏற்றினவங்களும் நம்ம ஆண்டவன் பிச்சை. ஆண்டவன் பிச்சையை கேட்டா உள்ள முருகதையா பாட்டு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்திய சீனா போர் படுறது காலி கவசம் இப்பவும் பாடிட்டு இருப்பாங்க. அந்த காலி கவசம் ஏற்றினவங்களும் நம்ம ஆண்டவன் பிச்சை தான். அவங்க பண்ணனால அவங்க வந்து இது நம்ம அவங்க கௌரவிக்கப்பட்டாங்க. நேரு காலத்துல இந்த ஆண்டவன் பிச்சை கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் பெரியவரோட பெரிய ஒரு அவரோட ஆசிகளும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அம்மா 2வது நம்ம இவங்க மாதிரி நம்ம அருணகிரிநாதர் மாதிரியும் நம்ம திருமூலர் மாதிரியும் பிறவி எடுத்து 101 வயசு வரைக்கும் வாழ்ந்ததா அவங்க சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1990 வரைக்கும் வாழ்ந்ததா சொல்றாங்க. இதை பத்தி நம்ம வந்து உணரணும். அது தெரிஞ்சுக்கிறது வேண்டதை விட பக்தி செலுத்ததை விட உணரணும். உணரணும்னா என்ன? உங்க கையில வந்து கோயிலுக்குள்ள போயிட்டீங்க, முருகப்பெருமான் கும்பிடுறீங்க, ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பக்கத்துல ஒருத்தன் கதை பேசுவாங்க. எப்படி கிரிவலம் பேசும்போது நம்ம ஓம் நம்ம சொல்லிட்டு வரும்போது ஒருத்தன் வடை சாப்பிடுவாங்க, ஒருத்தங்க காஃபி குடிப்பாங்க, ஒருத்தங்க அவங்க ஊர் கதையை பேசிட்டு வராங்க. எதுவும் நம்ம காதுல விழக்கூடாது. நம்ம உணர்வு பூரா சிவபெருமானை எப்படி கிரிவலத்தை நினைச்சிட்டு இருக்கோமோ மாதிரி நம்ம முருகப்பெருமானை நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம உணர்ந்தா மட்டும்தான் முருகப்பெருமான் நமக்கு வந்து நம்மளை சுற்றியுள்ளவங்களுக்கு அருள் புரிவாரு. இதை பத்தி ஒரு சின்ன கதை இருக்கு. அது கதையில நெடுந்த நிகழ்வு. நெப்போலியனை பத்தி ஒரு பெரிய இது சொல்லுவாங்க. நெப்போலியன் வந்து ஒரு பெரிய அந்த காலத்துல அவன் பெரிய அவன் உயிரோடு இருக்கிறத பெரிய மன்னனா கிளம்பும் போது அவனை கொல்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து எப்படி போய் தீ வைப்பாங்கல்ல, தீ அணைப்ப எப்படி அணைக்கிறது, குண்டு போடு சும்மா நம்ம ஒரு பிராக்சிமோ நம்ம ஒரு டம்மியா செஞ்சு வைப்போம். டம்மி அது மாதிரி ஒரு டம்மி குண்டை கொண்டு நெப்போலியன் சீட்டுக்கு அடியில வைப்பாங்க. யாருக்கும் தெரியாது. வச்ச ஒரு அரசாங்க ரகசியம் தெரிஞ்ச 2 பேருக்கும் தெரியும். இவருக்கு சீட்டுக்கு அடியில ஒரு டம்மி குண்டை வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாரும் டீ குடிப்பாங்க. டீ குடிக்கும் போது அந்த குண்டு வெடிக்கும் போது அவன் ஒன்னும் ஆகாது. ரூம் பூரா போக ஐயோ என்னவோ ஆச்சுன்னு எல்லாம் ஓடி போயிட்டு ஐயோ நம்ம மன்னர் செத்துட்டான்னு பார்த்தா மன்னர் பார்த்து டீ குடிச்சிட்டே இருப்பாரு. டீ குடிச்சிட்டு இருக்குமா ஐயா நாங்கெல்லாம் பயந்து ஓடிட்டோம், நீங்க வந்து பயப்படமா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து டீனா ரொம்ப பிடிக்கும். டீ குடிக்கும் போது எனக்கு என்னை சுத்தி என்ன நடந்தாலும் தெரியாது. நான் டீ குடிச்சதுனால எனக்கு குண்டு வெடிச்சே தெரியாதுங்கிறது அவங்க சொல்றது வந்து நம்ம நல்லதுக்கு மட்டும் எடுத்துப்போம். அதுதான் உணர்வு. அது மாதிரி கோவிலுக்கு போய் நம்ம முருகப்பெருமான கருவையில வணங்கும் போது பின்னாடி அம்மா பேசினாலும் நம்ம கண்டுக்க கூடாது. இதுதான் உணர்தல் அப்படிமோ. உணர்ந்து எதை பண்ணினாலும் அது உள்ளத்துல போய் இருந்து நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நமக்கு தேவை என்ன? பிறவாமை வர வேணும், பற்றற்ற நிலை வேணும்.
எப்படி சிவபெருமான் அதே தான் நம்ம இங்கேயே வேண்டுறோம். அந்த திருவடிய வணங்க ஒன்றே நமக்கு குறிக்கோளா இருக்கணும். அந்த குறிக்கோளுக்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் உண்டு. அதெல்லாம் இப்ப 2-3 நாளா கேட்கும் போது எனக்கு தெரிய வந்தது. சில்வஸ்டர் ஸ்டாலோன்னு ஒரு பெரிய அமெரிக்கன் ஆக்டர். அந்த அமெரிக்கன் ஆக்டர் நிறைய பிரைஸ் 6 பேக்ஸ் அப்படின்னு இந்த உடம்புல செய்யறதுலாம் அவர் தான் கொண்டு பெரிய மாநிலத்துல கவர்னரா இருந்தாரு. அவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பையன் வந்து டெய்லி அதை பார்த்துட்டே இருப்பானா. இது மாதிரி நான் வாங்கணும், இது மாதிரி நான் வாங்கணும். ஒரு சின்ன பையன் வாங்கிட்டுமா அவன் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பையன் யாருன்னு பார்த்தா அவன் நிஜமாவே ஒரு பிரைஸ் வாங்குவான். அவன் தான் ஜாக்கி சான். ஜாக்கி சான் கதையில பார்த்தா இதை போட்டிருப்பாங்க சில்வஸ்டர் பத்தி. ஏன்னா அவனோட குறிக்கோள் பூரா இவரை மாதிரி ஆக வேண்டும், இவரை மாதிரி ஆக வேண்டும். அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் பற்றற்ற நிலை வேணும், உணரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்து இது காலம் முருகப்பெருமானின் சிறிய தொண்டாட்டை பத்திய முருகம்மையர் பத்தியும் ஆண்டவன் பிச்சை பத்தியும் நம்ம இன்னைக்கு அறிய வச்ச முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி நம்ம வேலுண்டு வினைலை குழுவுக்கும் நன்றி சொல்லி இதுகாரம் இந்த உரையை திருவுள்ளங்கள் விரிய கேட்ட உங்க ஆவரின் திருவடைகளையும் போற்றி வாழ்த்து பாடலோட நான் முடிக்கின்றேன். வான்வெளியில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர் வாழ்க, நான்மறைய அறங்கள் ஓங்க, நற்றவம் வேலி மெல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்கடம் வாழ்க, வெல்க செவ்வாய் பேரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அடங்க வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியெல்லாம். ஏறுமையில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டூர்வ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ உணர வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று சொல்லி இந்த சிவராத்திரியை நம் நல்லபடியாக கொண்டாட வேண்டும் என்று நமக்கு அந்த முருகப்பெருமானும் நமக்கு அருள்புரிய வேண்டும் சொல்லி இந்த எனக்கு அருமையான வாய்ப்பை தந்தவங்க அனைவரின் பொற்பாதங்களை தொட்டி வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். நன்றிங்கம்மா. ஐயா ஆனந்த ஐயா, சிவாய நம ஐயா. ஐயா ஐயா சிவாய நமங்க ஐயா. முத்துக்குமரன் ஐயா, திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். ஐயா, இன்னைக்கு வந்து சேயோனின் பெண் சேய் தொண்டர்கள் பற்றி சொற்பொழிவு ஆற்றுனீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நிறைய கருத்துக்கள் வந்து நாங்க தெரியாததா இருந்தது. இந்த மணித்துளிகள் எப்படி இந்த 1.25 மணி நேரம் போனதுன்னே தெரியலங்க ஐயா. அப்படி ஒரு அருமையா இருந்ததுங்க ஐயா. நீங்க எல்லா சொற்பொழிவும் நடத்திட்டு வரீங்க, கேட்டுட்டு இருக்கோம். எல்லாமே சிறப்பா இருக்குங்க ஐயா. கேட்க ஆர்வமா இருக்கு. வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாகவும் இங்கு குழுவியிருக்கும் அத்தனை அடியார்களின் சார்பாகவும் மனம் மெய் மொழிகளால் பணிந்து உங்கள் திருவடியை வணங்கி கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேனுக்கு இந்த நன்றி ஒரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து அடியார்களுக்கும் நன்றியை சொல்கிறேன் ஐயா. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து எப்போதும் வேலும் மயிலும் சேவலும் துணையும் தான் எந்திரிக்கணும். எப்பொழுதும் தொழுவேன், வேலும் மயிலும் என்று தொழுவேன், எப்பொழுதும் எழுந்த பிறகும் தொழுவேன், விழும்போதும் தொழுவேன்னு சொன்னீங்க. அது ரொம்ப உருக்கமா இருந்ததுங்க ஐயா. நல்லா இருந்தது. அடுத்த சேயம்னா யாருன்னா முருகப்பெருமான் தான், வேற யாரும் இல்ல. முருகப்பெருமான் தான் சேயம். அதே மாதிரி விநாயகர் பாடல் கோளறு பதிகம் வந்து எப்படி நம்மளுடைய காலம் நேரம் எதுவுமே கிடையாது, அத்தனையும் நமக்கு வந்து அந்த பாடல்கள் பாடும்போது நமக்கு எந்த கெட்ட நேரம் எதுவும் இல்லாம அனைத்து கோள்களிலிருந்து நம்ம காப்பாற்றுற மாதிரி அருணகிரிநாதர் எழுதிய பாடல், அதாவது 32வது பாடல் கந்தரலகவரத்துல நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், அந்த பாடல் பத்தி ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்தீங்க ஐயா. அந்த பாடல் பத்தி சிறப்பா சொன்னீங்க. அது வந்து மெயினா வந்து நம்ம குழந்தைகளை பாட சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தைகளை பார்த்து கூட பாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் நல்ல கருத்துங்கய்யா. அப்புறம் வந்து முருகனை நினைத்தாலே வினைகள் போய்விடும், நமக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், முருகா முருகா. இப்ப 2 அம்மா சொன்னீங்க, சேய் தொண்டர்கள், அந்த பெண் சேய் தொண்டர்கள் அம்மா வந்து 2 பேருமே வந்து இடைவிடாம எப்படி முருகா 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 முருகான்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லி நல்லா அருமையா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி கோபுரத்துல வேல் இருக்கும், நம்ம கோயில் முன்னாடி போனதுமே வேல் இருக்கும், நம்ம அதெல்லாம் வணங்கிட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நல்லா இருந்ததுங்க ஐயா. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு 1000 நாமங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
6 முகம் உண்டு, 12 கைகள் உண்டு, 2 கால்கள். அந்த 2 கால்கள் ஏன்னா நம்ம முருக தொண்டர்களாகிய அனைவருமே போய் அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை ஈஸியா பிடித்து அவரோட அருளை அடைவதற்காக தான் அந்த 2 கால்களை முருகப்பெருமான் வந்து நமக்காக வைத்திருக்காருன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் வந்து அந்த 12வது கை வந்து எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி அந்த ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. சூரசம்ஹாரத்தை நினைவுபடுத்தி சொன்னீங்க. உமையம்மை சிவபெருமான் அருளி உமையம்மை வந்து அவங்களோட சக்தி முழுவதையும் அந்த வேலையில செலுத்தி அந்த சக்தி வேலையும் ஞான வேலையும் முருகப்பெருமான்கிட்ட கொடுத்து நமக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொன்றையும் அப்படியே ஆர்வமா கேட்டுட்டு இருந்தோம். அடுத்தது என்ன சொல்லுவீங்க, அடுத்தது என்ன சொல்லுவீங்கிற மாதிரி அப்படியே கேட்டுட்டே வந்துட்டு இருந்தோம் ஐயா. அதே மாதிரி முருகப்பெருமானுக்காகவே தொண்டு செய்து முருகப்பெருமானுடைய அடியை அருளை பெற்றவர்கள் தான் செய் தொண்டர்கள் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அருணகிரிநாதர் வந்து வேல் விருத்தம் மயில் விருத்தம் வந்து 10 திருமுறையா தொகுத்து தந்திருக்காரு. 11வது வந்து நக்கீரர் பெருமான் அருளியிருக்காருன்னு சொன்னீங்க. 12வதாக தான் நம்ம திருமுறையில எப்படி 12 63 நாயன்மார்களை பத்தி அந்த 12 திருமுறை இருக்கிற மாதிரி சொக்கலிங்கம் பிள்ளை அப்படிங்கிற ஐயா வந்து நமக்கு வந்து இந்த செய் தொண்டரை பத்தி நமக்கு 12வது திருமுறையில சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது பக்தி சுவை மிகுந்தது அந்த இது திருமுறை. அப்புறம் கவிதை சுவை மிகுந்ததுன்னு சொன்னீங்க. இதனாலே அவர் அவ்வளோ தேனூறு அப்புறம் தேனூறு புராணம் சுந்தரருலா முருகப்பெருமான் தேன் திரட்டு இன்னும் நிறைய சொன்னீங்க ஐயா. இதெல்லாம் வந்து அவரு அவ்வளவு சுவை மிக்கதா தொகுத்தனால அவருக்கு வரக்கவி என பட்டம் பெற்றவர்னு சொன்னீங்க ஐயா. அது எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அந்த சொக்கலிங்க பிள்ளை அவர்கள் வந்து அதுல வந்து நிலம் என்ற சொல்ல வந்து அடிக்கடி வருமாறு அந்த பாடல்கள் எல்லாம் நிறைய தொகுத்து வழங்கியிருப்பாருன்னு சொன்னீங்க. வாழ்த்து பாடல் வாழ்க செய் தொண்டர்களின் தொண்டர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து பாடல் வந்து அது ரொம்ப சிறப்பு மிக்கதுன்னு சொல்லி அதையும் எடுத்து கொடுத்தீங்க ஐயா. அப்புறம் வந்து மயில் வேல் வள்ளியம்மை தெய்வானை எல்லாத்து பத்தியும் அவர் வந்து தொகுத்து வழங்கியிருப்பாருன்னு சொன்னீங்க. எல்லாமே சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி இந்த திருமுறையில 3 பெண் சேய் அடியார்கள் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று ஔவையார் சொன்னீங்க. அவங்கள பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் வந்து 2 பேரை முக்கியமா சொன்னீங்க, முருகம்மை அப்புறம் வந்து ஆண்டவன் பிச்சை. அவங்க முருகம்மையை பத்தி கதை சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அவங்க வந்து 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க. நலம் நிகழும் முருகம்மை அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய கத்துக்கலுங்க ஐயா. என்ன சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல எனக்கு. எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஐயா. முருகா என்பதே மகா மந்திரம் அப்படின்னு அவங்க மனசுல வச்சுட்டு அவங்க எப்போதும் முருகா 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 முருகான்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து திருமணமாகி அந்த அவங்க வந்து முருகம்மையை வந்து நாமும் வணங்கி முருகப்பெருமான அருளை பெறணும்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து சிறுவாபுரி கோயில்ல கல்வெட்டுல அவங்களோட அந்த அவங்க வந்து கை வெட்டினது அந்த இது வரலாறு பூரா அந்த கோயில்ல இன்னமும் கல்வெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அங்க போனா பாக்கணும்னு அந்த இதையும் எடுத்து சொன்னீங்க. அவங்க வந்து சஷ்டி விரதத்துல அவங்க அப்பா அம்மா குழந்தையே இல்லாத போது சஷ்டி விரதம் இருந்து அவங்க சஷ்டி விரதம் இருந்தாலே கர்ப்பத்துல வந்து கர்ப்பம் தரிக்குங்கிற மாதிரி சொல்லி அது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை உருவானுச்சு. அந்த முருகம்மை அம்மா வந்து பிறந்தாங்க. அவங்களோட கணவன் வந்து தனஞ்சயன். அவரும் வந்து இந்த மாதிரி இப்ப முருகான்னு சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரவங்களை தான் சொல்றாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் பட்டு கடைசியா முருகப்பெருமான் வந்து வள்ளியம்மை தெய்வானையோட அருட்காட்சி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவங்களுக்கு வந்து கையை வெட்டிட்டாங்க. அந்த கையை திரும்ப கொடுத்து அந்த அம்மாவை பிழைக்க முருகப்பெருமான் அருள் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது. அது மாதிரி நம்ம என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தா நம்ம எத்தனை பேர் என்ன பேசினாலும் சரி அதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா நம்ம எதுக்கும் இது பண்ணக்கூடாது. முருகான்ற நாமமே போதும் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த நேரத்துலயும் அந்த முருகான்ற நாமம் வேணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த இது சொன்னீங்க. சிறுவாபுரி போனா அனைத்து அந்த கல்வெட்டை வந்து அனைவரும் பார்க்கணும்னு சொல்லி அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்க ஐயா. அப்புறம் வந்து ஆண்டவன் பிச்சை அம்மா அவங்க வந்து 20ஆம் நூற்றாண்டுல அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து உள்ளம் உருகுதையா பாட்டு வந்து அவங்க எழுதுனது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, பாடினதுன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அது நிறைய சொன்னீங்க. அந்த டிஎம்எஸ் ஐயா வந்து ஒரு கிறிஸ்துவ குழந்தை வந்து அவங்க டீ கொடுத்துட்டு இருந்தது. அந்த குழந்தை வந்து உள்ளமும் உருகுதுன்னு சொல்லும் போது இவங்க அந்த வரியை வச்சுட்டு ஐயா வந்து எடுத்து பாடினது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் வந்து
அந்த அம்மா சென்னையில வந்து 2 இடத்துல வந்து முருகப்பெருமானோட கோயில் இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. அந்த காளிகாம்பாள் கோயில்ல வந்து அந்த பாடல் வந்து இன்னும் பதிக்கப்பட்டிருக்கு, நீங்க போனா பாருங்கன்னு சொல்லி அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்க ஐயா. அம்மா வந்து 1995ல பிறந்தாங்க. அப்பா, அவங்களுக்கு எத்தனை வயசுல 8-10 வயசுல கல்யாணம் ஆகி அவங்க மாமியார்கள்லாம் அத மாதிரிலாம் சொல்லி அந்த பெட்டியில அந்த இதெல்லாம் போட்டு அவங்க எழுதின பாடல்கள் எல்லாம் போட்டு கூட்டி வச்சு அதுல இருந்த பணம் எல்லாம் கரையா பிடிச்சிச்சு. ஆனா நம்ம முருகப்பெருமானோட பாடல்கள் எழுதின பாடல்கள் எதுவுமே கரையா பிடிக்கல. அது நமக்கு திரும்ப கிடைச்சு அந்த பாட்டெல்லாம் திரும்ப வந்து முருகப்பெருமான் அருளோட வெளியில வந்து அவங்களோட புகழ் எல்லாம் பெருகி கடைசியா திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் எப்படி அந்த முருகப்பெருமான் அவங்களோட திருவாயில வந்து அவங்க பேச முடியாம அந்த குழந்தையா இருக்கும்போது பிரணவ மந்திரத்தை எழுதி அவங்களுக்கு எப்படி அந்த பாடல் எழுதுற திறமையை கொடுத்து வாழ்க்கையும் அவங்களுக்கு கொடுத்து இது மாதிரி குழந்தைங்க எல்லாம் பிறந்து திரும்ப பின்னாடி வந்து அதே மாதிரி முருகப்பெருமான் அருள் கொடுத்து திரும்பவும் எனக்கு பாடல் எழுது அப்படின்னு எழுத சொல்லி அவங்க வந்து எல்லா பாடலும் நான் எழுதிட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது திரும்ப பாடல் எழுதுங்கன்னு சொல்லி திரும்ப அம்மா வந்து எழுதி அந்த பாடல்கள் எல்லாம் முருகப்பெருமான் மேல தவிர்த்து கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஐயா. எல்லா கருத்தும் அம்மாவுக்கு வந்து அது வரைக்கும் அவங்க மரகத பொம்மாவா தான் இருந்தாங்க. அந்த மகா பெரியவர் வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்கள வந்து அதாவது எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் அடியாருங்கிறனால அவங்களுக்கு எங்க போனாலும் அந்த துன்பத்தை வந்து அவங்க அடைஞ்சாங்க. அந்த அடையும் போது அப்ப வந்து மகா பெரியவர் வந்து அவங்களுக்கு அந்த நாமத்தை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிச்சைன்னு சொல்லி அந்த நாமத்தை வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலி சொன்னது வந்து பெரியவர் சொன்னது ஆண்டவன் பிச்சின்னு தான் சொன்னாரு அவரு. மறுவி அது பிச்சை ஆயிடுத்து. அதனால அது ஐயா நம்ம மகா பெரியவர் கொடுத்த பட்டம் வந்து ஆண்டவன் பிச்சி. அத நான் அழுத்தமா சொல்லல. நன்றிங்க ஐயா. எல்லாமே நல்லா இருந்ததுங்க ஐயா. எதை விடுறதுன்னே தெரியல. அந்த முருகப்பெருமான் வந்து நம்ம குழந்தைங்களை வந்து வேற திருப்புகளோ வேற கஷ்டப்பட்டு எதுவும் பாட சொல்ல வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி முருகா முருகா முருகான்னு அந்த நாமத்தை குழந்தைங்களுக்கு சொன்னாவே நம்ம வந்து அந்த குழந்தைங்கள ஞானம் எப்படி வளருதுங்கிறத நம்ம கண் முன்னாடியே சுவாமி வந்து காட்டுவாருங்கிறத இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. மீண்டும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லணும்னு உங்க திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நமங்க ஐயா. வணக்கம். வசந்தா பேசுறேங்க ஐயா. திருவடி சரணங்கள். நீங்க சொல்லும் போது நான் லைன்ல இருந்தேங்க ஐயா. இடையூறு பண்ணக்கூடாதுன்னு பேசாம இருந்தேங்க ஐயா. நம்ம 2 பேரும் அறிமுகமானதே இந்த ஆண்டவன் பிச்சி தாங்க ஐயா. ஐயா அதுதான் அம்மாட்ட கூட்டத்துல நான் பெருமையா சொன்னேன். எனக்கு ஆண்டவன் பிச்சை பத்தி சொன்னது வசந்தாம்மா அப்படின்னு உங்க வேலூர் பிச்சை பத்தி பேசினேன். அது பத்தி உங்ககிட்ட கேட்டுதான் நீங்க வந்து சித்தப்பாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்க. நானும் அவர்கிட்ட வந்து ஆண்டவன் பிச்சைன்னு தான் கேட்டேன். ஐயா தான் சொன்னாரு, உங்க சித்தப்பா தான் சொன்னாரு ஆண்டவன் பிச்சை இல்லம்மா பிச்சின்னு சொல்லி. அவருதான் பேரு. ஆனா எல்லா புக்லயும் பிச்சைன்னு போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நம்ம அறிமுகம் ஆன தலைப்பை எடுத்து நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். முருகாசரணம். முருகாசரணம். நல்லா இருந்ததுங்க ஐயா. மிகவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கடைசியில மடை திறந்த வெள்ளம் போல பாட்டு பாடி முடிச்சிட்டீங்க ஐயா. கேட்க ஆவலா இருந்ததுங்க ஐயா. நல்லா இந்த அடிக்கடி வந்து எங்களுக்கு கருத்துக்களை சொல்லணும்னு வேண்டி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தெரியாது. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி எங்களுக்கு புரிய வச்சது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த பெண்ணடிமைகள்லாம் முருகம்மை பிச்சை ஆண்டவன் பிச்சி அவங்க எல்லாம் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல ஒரு பெண்ணடியார்கள் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு சிறப்பா வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய புக் இப்போ அவைலபிள். நம்ம திருமறை மாதிரி அந்த புக் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்க ஐயா. நீங்க களஞ்சியங்க ஐயா. இல்லாம இருக்குமா? ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் அப்படி அள்ளி கொடுக்குறீங்க. அதையும் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கங்கய்யா. அடுத்தவங்க பேசிட்டோங்க.